அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ரிஷ்மா யூனிவர்சிட்டி ஆஃப் ரோஹனேல பிஐசிடி கோர்ஸ் படிச்சு கொண்டிருக்கேன். நாங்க இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா கம்ப்யூட்டரோட இன்ட்ரடக்ஷன். கம்ப்யூட்டர் என்ன, கம்ப்யூட்டரோட ஹிஸ்டரி என்ன, கம்ப்யூட்டரோட 5 ஜெனரேஷன், இப்படி கம்ப்யூட்டரை பத்தி ஒரு பேசிக்கான ஐடியா சம்பந்தமா அதோட இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் டிவைசஸ் அந்த மாதிரி எல்லாம் இன்றைக்கு பார்க்க போறேன். அப்ப நான் பாடத்துள்ளுக்கு போவோம். இப்ப கம்ப்யூட்டர் என்று சொல்லுறது என்னண்டா, அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அது என்ன செய்யும்டா, டேட்டாவை எக்ஸெப்ட் பண்ணி அதை ப்ரொசஸ் பண்ணி அது ஒரு மீனிங்கான இன்ஃபர்மேஷனா மாத்தும். இதுதான் இதோட மெயின் வேலை. இப்ப கம்ப்யூட்டர்ல எங்களுக்கு தேவையான அதை பொற யூஸ் பண்றதுக்கு, அந்த இன்ஃபர்மேஷனை பொற யூஸ் பண்றதுக்குள்ள மாதிரி எங்களுக்கு அதை ஸ்டோர் பண்ணியும் வைக்கணும். உதாரணத்துக்கு எடுத்தா இப்ப இந்த மெயின் வேலை என்னன்னா டேட்டாவை இன்ஃபர்மேஷனா மாத்துற. இப்ப டேட்டா என்று செல்ல போக்கல எப்படி சொன்னா அதுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு மீனிங் இருக்காது. சரியா? இப்ப ஒரு ஆள்ட ஹைட் ஒரு ஆள்ட ஹைட் எடுக்கலும், ஒரு ஆள்ட வெயிட் எடுக்கலும். இப்ப அதுக்குன்னு சொல்லி ஒரு ஒழுங்கான மீனிங் இருக்காது. ஒரு ஆள்ட ஹைட் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஒரு அளவுல வருமே, வெயிட்டும் அந்த மாதிரி வருமே, இத்தனை கிலோ அப்படி வரும். அப்ப அந்த ரெண்டையும் வச்சு அதுல ஒரு கல்குலேஷன் அப்ளை பண்ணி அதுல இருந்து ஒரு பிஎம்ஐ கல்குலேட் பண்ணு. அப்ப அந்த ஹைட்டும் வெயிட்டும் டேட்டாவா வர, அதுல இருந்து வர அந்த அவுட்புட் அந்த இன்ஃபர்மேஷன் அதுதான் பிஎம்ஐயா வர. அந்த பிஎம்ஐ என்ற போக்கல அதுக்கு ஒரு பிஎம்ஐ வெளியூ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வெளியூ இக்கி. அதே டேட்டாவா எடுத்தா சும்மா ஒரு ஆள்ட கிலோ 48 கிலோ 50 கிலோன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒழுங்கான மீனிங் இருக்காது. இப்ப அதில் இருந்து ஒரு மீனிங் இல்லாத ஒரு விஷயத்தில் இருந்து ஏதோ ஒரு ப்ரொசஸ் பண்ணி அது ஒரு மீனிங்கான இன்ஃபர்மேஷனா மாத்துற அதை எலக்ட்ரானிக்கா செய்யறது தான் இந்த கம்ப்யூட்டர்ட வேலை. இப்ப நான் அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். அப்ப அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ல நடக்கிற எல்லா வேலையுமே அப்படித்தான். அப்ப அது எங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கலும், அதை புறம் யூஸ் பண்றதுக்குள்ளமே ஸ்டோர் பண்ணி வைக்காமலும் வைக்கலும். அப்ப மெயினா கம்ப்யூட்டர் என்று சொல்லுது என்னன்னா டேட்டாவை எக்ஸெப்ட் பண்ணி அதை ப்ரொசஸ் பண்ணி அதை ஒரு மீனிங்கான இன்ஃபர்மேஷனா மாத்தி அதை ஃபியூச்சர் யூஸ்க்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறார். இப்ப கம்ப்யூட்டர் என்று சொல்லுறது இப்போ அது ஒரு பெரிய டிவைஸா இருந்ததுக்கு, நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி இருந்ததுக்கு, அது ஆரம்பமாகறதுக்கு அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கும். இப்படி ஒரு சின்ன டிவைஸ்ல இருந்தான் இப்படின்னு சொல்லி உருவாகி வந்த என்று சொல்லி அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் எல்லாம் உருவாகிறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு உருவானதுதான் அபாக்கஸ். இந்த அபாக்கஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் கவுண்டிங் டிவைஸா செல்லப்படுற. இதுல பேசிக்கான கால்குலேஷன் செய்யற. மெயினா கூட்டுறதும் கழிக்கிறதும் மட்டும் தான் இதுல செய்யலுமா இந்த. சரியா? ஒரு காலங்கள்ல தான் அதுல அதை டெவலப் பண்ணி அதுல மல்டிப்ளை பண்ணுது, டிவிஷன் பண்ணுது, இந்த மாதிரி வேலைகளும் செய்யலுமா இருந்து. ஸ்டார்டிங்ல அதுல கூட்டுறதும் கழிக்கிறதும் மட்டும் தான் செய்யணும். சரியா? அடுத்தது பஸ்கலைன். பஸ்கலைனை உருவாக்கின ஆள் பிளேசிக் பஸ்கால். சரியா? அப்ப இதுல இது ஒரு மெக்கானிக்கல் கால்குலேட்டர் மாதிரி. அப்ப இதுல மல்டிப்ளிகேஷன் அதெல்லாம் டிரெக்டா செய்யலாம். இதுல இருக்கிற ஒரு லிமிடேஷன். சரியா? எடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாம் லேசா செய்யலுமா இருந்து. சரியா? அதுக்கு பிறகு வந்ததுதான் அடுத்த கால்குலேட்டர் அதுல மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாம் செய்யலுமா இருந்தது. இப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த அபாக்கஸ்ல இருந்து தான் திரும்ப பஸ்கலைன், திரும்ப லீபின்ஸ் கால்குலேட்டர், இப்படி அதுல இருந்து தான் மோடிஃபை பண்ணி ஒவ்வொரு வேலையை எக்ஸ்ட்ராவா எட் பண்ணி செய்யலுமா இருந்தது. அப்ப எல்லாம் செய்யறதுக்கு ஆரம்பமா இருந்தது அபாக்கஸ் தான். சரியா? அப்ப அதுல இருந்து அதுக்கப்புறம் லீபின்ஸ் கால்குலேட்டர்ல மல்டிப்ளிகேஷன் செய்யலும் டிவிஷன் செய்யலும், இப்படி அது கொஞ்சம் மோடிஃபை ஆன. சரியா? அதுக்கப்புறம் ஜக்வர்ட் லூம். இவரு இத இன்வென்ட் பண்ண ஆள் தான் ஜோசப் மேரி ஜக்வர்ட். சரியா? இங்க பஞ்ச் கார்டு சிஸ்டம் இவரு மெயினா கண்டுபிடிச்ச. இங்க மெயினா யூஸ் பண்ண டெக்னிக் பஞ்ச் கார்டு சிஸ்டம். இதுல இந்த பஞ்ச் கார்டுல நிறைய ஹோல்ஸ் இருக்கும். சரியா? அதுல இந்த டேட்டாஸ சேவ் பண்ண வைக்கிய மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இருந்தது. சரியா? அப்ப அதுல தான் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அப்படி சேவ் பண்ணி வைக்கிற. சரியா? அடுத்தது அனலைட்டிக்கல் என்ஜின். இத கண்டுபிடிச்சால் தான் சார்லஸ் பபேஜ். இந்த பேரு மோஸ்ட்லி எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கும் நினைக்கிறேன். சரியா?
இப்ப இந்த சார்லஸ் பபேஜ் இவர் தான் கம்ப்யூட்டர் அந்த கன்செப்டை கண்டுபிடிச்சு. இப்ப நாங்க நேரத்தோட பார்த்து கம்ப்யூட்டர் என்று சொல்றது வந்து டேட்டாவை வந்து இன்புட்டா எடுத்து ப்ரொசஸ் பண்ணி அத அதுல இந்த ஒரு அவுட்புட் எடுத்து அதை ஸ்டோர் பண்ணி இப்படி கம்ப்யூட்டரால வந்து மெயினா நடக்க வேண்டிய வேலைகள் இப்படி இன்புட் ப்ரொசஸ் ஸ்டோர் அவுட்புட் அப்படி இதுல இந்த யூனிட் ஈக்கோனும் என்று சொல்லி அந்த வந்து கம்ப்யூட்டர் இதை கண்டுபிடிச்சால்தான் சார்லஸ் பபேஜ். சரியா? இதுதான் இந்த ஆர்கிடெக்சரை வச்சுதான் வார வாரம் போற வாரம் எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே யூஸ் பண்ணேன். அப்படின்னா எப்படியுமே இன்புட் ஈக்கோனும் ப்ரொசஸ் ஈக்கோனும் ஸ்டோரேஜ் ஒன்று ஈக்கோனும் அவுட்புட் ஒன்று ஈக்கோனும் சொல்லி இதை வச்சுதான் புற வர கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து மாடிஃபை பண்ணி கொண்டு போனேன். இவர் மெயினா கண்டுபிடிச்ச கான்செப்ட் இதுதான். அடுத்தது வந்து அடா லவ்லேஸ். இவங்க தான் வந்து வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமரா கன்சிடர் பண்ணாங்க. சரியா? அப்ப இவங்க தான் சார்லஸ் பபேஜ் உருவாக்கின அனலிட்டிக்கல் இன்ஜினுக்கு தேவையானவ ப்ரோக்ராமிங் வந்து இவங்க தான் ப்ரோக்ராம் பண்ணுங்க. அடுத்தது வந்து மார்க் ஒன்ன்றது வந்து இதோட உண்மையான ஒரிஜினல் நேம் என்னன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக் சீக்வன்ஸ் கண்ட்ரோல் கால்குலேட்டர். சரியா? இதுல வந்து மெத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எலக்ட்ரோ மெக்கானிக் மெஷின் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. சரியா? நிறைய கால்குலேஷன் எல்லாம் செய்யணும் இதுல. இது வந்து கம்ப்யூட்டர்ட வந்து ஏலியா இருந்த ஒரு ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் வந்து செல்லும். சரியா? இந்த மாதிரி ஹிஸ்டரி வந்து பெருசா தேவைப்படாது, நார்மலா பார்த்துக்கொண்டா நல்லா. அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேஷன். கம்ப்யூட்டர்ல வந்து மெயினா 5 ஜெனரேஷன் இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இப்படி 5 ஜெனரேஷன் இருக்கு. சரியா? ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு டெக்னாலஜி அப்படி யூஸ் பண்ணினேன். இப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து கம்ப்யூட்டர் ஆரம்பிச்ச அந்த ஸ்டார்டிங் காலத்துல 1940 இருந்து 1956 மட்டும். அப்ப இங்க வந்து மெயினா யூஸ் பண்ணி இந்த போட்டோல போட்டிக்கு வெக்யூம் டியூப். சரியா? இந்த வெக்யூம் டியூப் நிறைய வச்சுதான் இந்த கம்ப்யூட்டர் வந்து அந்த காலத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் வந்து வைக்காங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து எப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர் எல்லாம் வந்து நல்லா பெருசு, சைஸ் எல்லாம் வந்து நல்லா பெருசு. இப்பதானே அது முட்டாய் அழிக்கிற ஒரு பார்ட்ஸும் வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சின்னதாவி அது ஒரு நார்மல் சின்ன டிவைஸ் ஆக்கி. ஆனா ஸ்டார்டிங் காலத்துல அப்படி இல்லை. அது எப்படி இருந்துச்சுன்னா நல்ல பெருசாயிருந்து கிட்டத்தட்ட ஒரு ரூம்ட அளவு அப்படி இருக்கும். சரியா? அப்ப இது நல்ல பெருசாயிருந்து அது மாதிரி ஸ்லோ, வெரி ஸ்லோ. சரியா? இப்ப ஸ்டார்டிங் தானே, அப்ப அதுக்கான டெக்னாலஜி எல்லாம் பெருசா இல்ல, மிச்சம் ஸ்லோவா தான் ப்ராசஸ் எல்லாம் நடந்து. இப்ப இதுல இருந்து வந்து நிறைய ஹீட் பெர்ஃபார்ம் ஆன நிறைய ஹீட் வெளியாகிற அது வந்து அந்த கம்ப்யூட்டர் வேக் ஆகுறதுக்கு வந்து நிறைய கரண்ட்டும் யூஸ் ஆகும். சரியா? இப்ப இங்க யூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னன்னு சொன்னா மெஷின் லாங்குவேஜ் இதைத்தான் யூஸ் பண்ணினேன். அப்ப அது வந்து 0, 1 அப்படின்னு சொல்லிக்கும். சரியா? கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் பைனரி 0வும் 1ம் இதைத்தான் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருந்தது. சரியா? அதுக்கு பிறகு செகண்ட் ஜெனரேஷன்ல வந்து என்னன்னு சொன்னா டிரான்சிஸ்டர்ஸ் இங்க யூஸ் பண்ணின வந்து டிரான்சிஸ்டர் இல்ல போட்டிக்கு ஒரு நார்மலா டிரான்சிஸ்டர் போட்டோ போட்டிக்கு. அப்ப நிறைய டிரான்சிஸ்டர் இங்க யூஸ் பண்ணின நிறைய டிரான்சிஸ்டர் சேர்ந்துதான் இந்த டெக்னாலஜி உருவாகும். சரியா? அப்ப இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை விட செகண்ட் ஜெனரேஷன் கொஞ்சம் அப்டேட் ஆகி தானே இருக்கும், கொஞ்சம் டெக்னாலஜி எல்லாம் கூட யூஸ் பண்ணி இருக்கும். அப்ப அதை விட இது கொஞ்சம் பெஸ்டா இருந்து அங்க கம்ப்யூட்டரோட சைஸை விட எங்க கம்ப்யூட்டரோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருந்து அதை விட ப்ரொசஸ் ஆகிற ஸ்பீடும் ஃபாஸ்டா இருந்து. சரியா? இப்படி இது கொஞ்சம் அட்வான்ஸா இருந்து அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ். சரியா? இப்ப இங்க வந்து ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸ்டார்டிங்ல வந்து இங்கேயும் வந்து அசம்பிளி லாங்குவேஜை யூஸ் பண்ணினேன். இப்ப அசம்பிளி லாங்குவேஜ் எப்படின்னு சொன்னா அது வந்து சின்ன சின்ன கொமாண்ட் மாதிரி யூஸ் பண்ணும். இப்ப மெஷின் லாங்குவேஜ் வந்து எது செய்யறாலும் வந்து 0வையும் 1ஐயும் வச்சுதான் பைனரி இதை கோடை வச்சுதான் அது சொல்றேன் என்ன செய்யணும் எதுவா இருந்தாலும் பைனரி மட்டும் அது மட்டும் தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். இங்க அப்படி இல்லை, கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன. அப்ப எட் பண்ணுதுன்னு சொன்னா இந்த ஒரு ஃபைல மூவ் பண்ணுன்னு சொன்னா MOV இப்படி சின்ன சின்ன கொமாண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணினேன்.
சரியா? அதுக்கப்புறம் அங்க வந்து அசெம்பிளி லாங்குவேஜ்ல வந்து ஃபோட்டான் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஹை லெவலான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இங்க இன்ட்ரடியூஸ் ஆன. ஏன்டா ஒவ்வொரு வேலைக்கும் இப்ப சயின்டிபிக் வேலைக்கு ஒரு லாங்குவேஜ், அகாடமிக் வேலைக்கு ஒரு லாங்குவேஜ், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் லாங்குவேஜ் வந்து இதுல வந்து இன்ட்ரடியூஸ் ஆன. அடுத்தது வந்து தேர்ட் ஜெனரேஷன். இப்ப இங்க வந்து இன்டிகிரேட்டட் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணீங்க, சரியா? ஐசி. அப்ப இங்க வந்து செகண்ட் ஜெனரேஷனை விட இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகி அதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச. அப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல நாங்க பார்த்த அதுலேருந்து வர எலக்ட்ரிசிட்டியும் சரி கூட யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி. இப்ப அதோட அளவெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச அதை விட கொஞ்சம் குறைவான பவர்ல வந்து இது வேக் ஆகுற மாதிரி இருந்து, சரியா? அப்ப இந்த தேர்ட் ஜெனரேஷன்ல வந்து ஐசி தான் மெயினா யூஸ் பண்ணினா, நிறைய ஐசி யூஸ் பண்ணி தான் இது இங்க வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகுது, சரியா? இங்க வந்து மத்தது வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன இங்க தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டமே இன்ட்ரடியூஸ் ஆனது சொல்லணும், சரியா? இப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொன்னா இப்போ நாங்க யூஸ் பண்ண விண்டோஸ், லினக்ஸ், இப்படி நாங்க எங்களையும் கம்ப்யூட்டரையும் வந்து இன்டராக்ட் பண்ணுங்க இந்த வேலையை செய்யறதுதான் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். என்ன செய்யணும் எப்படி நடக்கணும்னு சொல்லி நாங்க அதை பின்னுக்கால போறோம் தேவைப்பட்டா பார்ப்பேன். இப்போ நார்மலா பார்ப்போம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து இங்கதான் யூஸ் ஆகும். அதுக்கு போறோம் ஃபோர்த் ஜெனரேஷன். இங்க வந்து மைக்ரோ ப்ரொசஸர் யூஸ் ஆன. மைக்ரோ ப்ரொசஸர் இப்ப இங்க என்னன்னு சொன்னா நிறைய ஐசி நிறைய டிரான்சிஸ்டர் யூஸ் ஆகித்தான் ஐசி உருவாகும், சரியா? அப்ப ஐசியில வந்து ஒரு ஸ்பெஷலான வகமாய்த்தான் மைக்ரோ ப்ரொசஸர். அப்ப இந்த மைக்ரோ ப்ரொசஸர் உள்ளுக்கு நிறைய டிரான்சிஸ்டர் சேர்ந்து தான் இந்த மைக்ரோ ப்ரொசஸர் உருவான. இங்க மெயினா யூஸ் பண்ண டெக்னாலஜி வந்து மைக்ரோ ப்ரொசஸர். இப்ப இங்க வந்து கொஞ்சம் நல்லாவே டெவலப் ஆனது சொல்லணும், சரியா? இப்ப இங்க தான் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ண நெட்வொர்க்கிங் உருவான. நாங்கள் நார்மலா யூஸ் பண்ண மவுஸ், கீபோர்ட் இந்த மாதிரியான இன்புட் டிவைசஸே அப்பதான் இந்த ஃபோர்த் ஜெனரேஷன்ல தான் உருவான, சரியா? பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் உருவான, சரியா? இங்க வந்து இப்ப ஜியூஐ என்று சொன்னா என்னன்னு சொன்னா கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் என்று சொல்றேன். இப்ப நாங்க வந்து நார்மலா கொமாண்டாலே கொடுக்கணுமெண்டு இல்லை. இப்ப நாங்க நார்மலா யூஸ் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணினா கிளிக் ஆகுற, கேன்சல் பண்ணா கேன்சல் ஆகுற, இப்படி அந்தந்த ஐக்கன்ஸை கிளிக் பண்ணினா அந்தந்த வேலை நடக்குற. அப்ப இதுக்கு தான் நான் சொல்றேன் ஜியூஐ. அப்ப இந்த ஜியூஐயை தான் இங்க ஃபோர்த் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணினேன் கொஞ்சம் நல்லாவே அட்வான்ஸ் ஆவே. இப்ப லாஸ்டா வந்து தான் ஃபிஃப்த் ஜெனரேஷன். இப்ப அங்க இங்க எப்படி இருந்தா 1989 இருந்து இந்த தற்காலத்துல யூஸ் பண்ண மட்டும் இந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் தான். அப்ப இங்க யூஸ் பண்ணின டெக்னாலஜி என்னன்னா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன், சரியா? அதுவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் காலத்துக்கு வந்திருந்தாலும் இப்ப நல்லாவே அப்டேட் ஆகி இப்ப ஃபுல்லா ஏஐயாவே மாறி எதுவா இருந்தாலும் ஏஐயாவே மாறி. அப்ப இங்க வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இங்க இருக்கு, சரியா? ஹை ஸ்பீட், நல்ல ஸ்பீட். அடுத்தது வந்து போர்ட்டபிள் அண்ட் ஸ்மால் இன் சைஸ். போர்ட்டபிள் சொன்னா எங்களுக்கு வந்து அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலுமா இருக்கிறேன். இப்ப லேப்டாப்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல தான் வைக்கணும் இல்லை, அதை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடும். இப்போ லேப்டாப் மட்டும் இல்ல, ஐபேட் இதெல்லாம் செல்லலும், சரியா? அப்ப கிளாஸ் ரூம் அளவு இந்த கம்ப்யூட்டர் ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் சின்னதாகி மிச்சம் சின்ன சைஸ்ல தான் ஃபிஃப்த் ஜெனரேஷன்ல இக்கி, சரியா? இப்ப யாரும் பெரிய சைஸ்லயோ ரெண்டு சைஸ்லயோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுல இப்ப நல்லாவே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி மிச்சம் சின்ன சைஸ் மட்டும் யூஸ் பண்ண இப்ப மொபைல் போன்ஸ் எல்லாம் அப்படித்தான். அடுத்தது வந்து இங்க எஃபிஷியன்ஸ் எல்லாம் கூட, எக்ஸ்பென்சிவும் குறைவு. எப்படின்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு நாங்க செல்லுவோமே ஒன்று இன்ட்ரோ ஆன டைமுக்கு தான் அதுல வந்து விலை கூட ஆயிக்கிறேன். இப்ப ஐபோன் ஒன்று லான்ச் ஆன டைமுக்கு அந்த சீரீஸ் வந்து நல்ல விலை கூட ஆயிக்கிற, கொஞ்சம் காலத்துல இன்னொன்று வர போகல அதோட விலை வந்து குறையுது. அந்த மாதிரி இந்த ஃபிஃப்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல வந்து போக போக வந்து இப்ப விலையெல்லாம் நல்லா குறைஞ்சி, சரியா? நார்மலா ஒரு போன் உண்டு அந்த காலத்துல வாங்குறதை விட இப்ப வாங்குறது வந்து நார்மலா வாங்கிடும் எல்லாருக்கும். அந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அது இம்ப்ரூவ் ஆகி வரப்போக்குள்ள அதுக்கான எக்ஸ்பென்ஸும் குறையுது. அடுத்தது நாங்க பார்த்தோன்னு சொன்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்.
இதுல வந்து கம்ப்யூட்டரை வந்து நாங்க வந்து இப்ப ரெண்டா டிவைட் பண்றேன்டா, சைஸுக்கு ஏத்த மாதிரி அதை 4 டிவைட் பண்ணுங்க, அது டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி 3 டிவைட் பண்ணுங்க. சரியா? அது வந்து சைஸுக்கு ஏத்த மாதிரி, அதுல நடக்கிற ஃபங்க்ஷன்ஸுக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து இது டிவைட் பண்ணுங்க. இப்ப சைஸுக்கு ஏத்த மாதிரி டிவைட் பண்ணுன்னு சொன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ், மினி கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி எனலாக், டிஜிட்டல், ஹைபிரிட் யூஸ் பண்ணுங்க. பின்னுக்கால டீட்டெயிலா பார்க்கோம். இத சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்ன்றது வந்து மிச்சம் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர். சரியா? மிச்சம் பெரிய பெரிய வேலைகளுக்கு தான் இதை யூஸ் பண்ணு. சரியா? மிச்சம் காம்ப்ளெக்ஸான கால்குலேஷன் இதுகளுக்கு யூஸ் பண்ணுங்க. நல்ல பெரிய சைஸும் தான், நல்ல எக்ஸ்பென்சிவும் தான். சரியா? இது வந்து இப்போ உதாரணத்துக்கு சயின்டிபிக் ரிசர்ச், வெதர் வெதர் ஃபோர்காஸ்டிங் இது எல்லாம் யூஸ் பண்ணு. இப்போ வெதர் ஃபோர்காஸ்டிங்னு சொன்னா இப்ப காலநிலை இது எல்லாம் வந்து சொல்றேன். இவ்வளவு காலத்துக்கு போற இப்ப புயல் வாரமாய்க்கு, வெள்ளம் வாரமாய்க்கு, இதெல்லாம் வந்து கணிக்கிறதுக்கு வந்து டேட்டாஸ் எல்லாம் எடுத்து இப்ப இப்ப இப்படி டெம்பரேச்சர், இப்படி மழை வீழ்ச்சி, இப்படி இதெல்லாம் எடுத்துதான் அவங்க வந்து இப்படி ஒன்று ஃபோக்கஸ் பண்றேன். அப்ப அதுக்கு வந்து நார்மலா இருந்து போதா. அப்ப பெரிய டெக்னாலஜி. இப்ப ஒரு ஏரியாவை எடுத்தா அந்த ஏரியாவோட வெதர் கண்டிஷன் அது இதெல்லாம் கால்குலேட் பண்ணி செக் பண்ணி அது ஒரு பெரிய ப்ரோசஸ். அந்த மாதிரி பெரிய வேலைகளுக்கு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. சரியா? நல்ல பெருசா அட்வான்ஸா இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தேன்னு சொன்னா மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். சரியா? இப்ப சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை விட கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சைஸ்ல அப்படி இருக்கும் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். சரியா? அப்ப இங்க என்னன்னா நிறைய யூசர்ஸ் வந்து சேம் டைம்ல வந்து மேனேஜ் பண்ணிடும். சரியா? நிறைய ஸ்டோரேஜும் இதுல வந்து இது பண்ணி வைக்கலும். இப்ப பேங்க்ஸ்ல வந்து இப்ப எவ்வளவு பேர்ட அக்கௌண்ட் டீடைல்ஸ், அவங்களோட பேலன்ஸ், அப்படி எல்லாத்தையும் வந்து இங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலும். சரியா? இங்க வந்து இப்ப நிறைய வேலைகள் இப்படி செய்யறதால வந்து நிறைய ஹீட் பெர்ஃபார்ம் ஆகிடும். அப்ப இங்க வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் வச்சுக்கிற ரூம்ஸ் வந்து கட்டாயம் ஏர் கண்டிஷனர் வந்து தேவைப்படும். சரியா? இப்ப பேங்க், இப்ப ஏர்லைன் இதுல எல்லாம் யூஸ் பண்ணுங்க. இப்ப எப்படி ஃபிளைட் லான்ச் ஆகும், இந்த மாதிரி நிறைய வேலைகளுக்கு இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து மினி கம்ப்யூட்டர். சரியா? இங்க வந்து நிறைய யூசர்ஸ வந்து கனெக்ட் பண்ணி வைக்கலும், நெட்வொர்க் அப்படி யூஸ் பண்ணி. சரியா? இங்க வந்து இப்ப மெயின் ஃப்ரேமை விட கொஞ்சம் பவர் குறைச்சு. சரியா? அது அங்க யூஸ் பண்ற அளவு நிறைய பேர் இங்க யூஸ் பண்ணல. ஆனா இங்க மல்டி யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணலும். கிட்டத்தட்ட 100 பேர் தான், அதுக்கு கூட மிச்சமே இல்ல. சரியா? பிசினஸ் பேப்பர்ஸுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. சரியா? இப்ப பேங்க்ல வந்து ஒரு ஆள் வந்து இப்ப ஏடிஎம் போயிட்டு சல்லி எடுக்கிறேன்னு வைப்போமே, அப்படி சல்லி எடுக்கிறேன்னு சொன்னா ஒரு பேங்க்ல வந்து ஒரே டைம்ல நிறைய பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆள் வந்து கல்குலேஷனை பார்ப்போம் டக்குனு. இப்ப குயிக்கா எங்களுக்கு வரேன். இப்ப எங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து இப்ப ஒரு ஆள் இப்ப 5000 ரூபாய் சல்லி எடுக்கிறேன்னு சொன்னா 5000 ரூபாய் சல்லிக்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணுமே. அப்ப அதை பாக்குற ஒரு ஆள் டக்குன்னு அந்த சல்லி எடுத்ததுக்கு போறோம் பேலன்ஸ் எவ்வளவு இக்கின்னு சொல்லி அடுத்தாள் அடுத்தாள் சல்லி கொடுக்குற, இப்படி நிறைய வேலை நடக்குற. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துல குயிக்கா நடக்குறேன். அப்ப இந்த வேலையெல்லாம் வந்து ஒரே டைம்ல வந்து நிறைய பேர் செய்யற மாதிரி பேங்க்ல வந்து இதுக்குதான் நாங்க வந்து இந்த மாதிரி மினி கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர். சரியா? இது வந்து நாங்க பேசினலாம் நாங்க யூஸ் பண்ண கம்ப்யூட்டர். சரியா? இப்ப நாங்க வந்து இதுல வந்து நார்மலா எங்கிட்ட பர்சனல் வேலையை செஞ்சு கொள்ளிடும். அது இதுல இந்த பேங்க் வேலையிலோ அந்த மாதிரி பேங்க்ல செய்யற மாதிரி பெரிய பெரிய சேவர் வேலையெல்லாம் இதுல செய்யலாம். நார்மலா நாங்க செய்யற மாதிரி எங்கிட்ட பர்சனல் வேலைகளுக்கு யூஸ் பண்ணலும். ஹோம் ஆயிக்கலும், எஜுகேஷன் ஆயிக்கலும், எங்கிட்ட சின்ன பிசினஸ் ஆயிக்கலும், இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலும். இதோட சைஸும் வந்து சின்னதாயிக்கும். சரியா? எக்ஸ்பென்ஸும் வந்து குறைவு. இப்ப மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பென்ஸ். போக மெயின் ஃப்ரேமை விட மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து விலை குறைவு. என்றால் இது நாங்க பர்சனலா எங்கட தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். அவங்க வந்து நிறைய பேர்ட்ட நிறைய வேலைகளுக்கு யூஸ் பண்ணுவேன். சரியா? அடுத்து பிளெக்சிபிள் ஆயிக்கும். இப்ப லேப்டாப் அந்த மாதிரி எல்லாம் அது எல்லாம் இதுகளுக்கு தான் வர. சரியா? இப்ப அதில் வந்து எங்களுக்கு கொண்டு போயிலுமான மாய்க்கு அப்படி மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் செல்லும். அடுத்தது வந்து டெக்னாலஜி வைஸ் வந்து
எனலாக் கம்ப்யூட்டர்ஸ், டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ், ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. சரியா? எனலாக் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நார்மலா இப்ப சின்ன சின்ன வேலையில யூஸ் பண்ணுவேன். சரியா? கண்டினியூஸ் டேட்டா. இங்க வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைக்கும் ஸ்பீட், ப்ரெஷர், டெம்பரேச்சர் இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு டிவைஸுக்கு இப்ப டெம்பரேச்சர் பார்க்கறதுக்கு ஒரு டிவைஸ், ப்ரெஷர் பார்க்கறதுக்கு ஒரு டிவைஸ், அப்படி அந்தந்த அப்படி சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுக்கு ஒவ்வொரு டிவைஸ்லயும் வந்து இந்த அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டர்ஸா சொல்லணும் எனக்கு. சரியா? இப்போ வோல்டேஜ் மீட்டர் இப்படி யூஸ் பண்ணுவேன். சரியா? இதுதான் ஏலியா அந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஏலியா இருந்த ஸ்டார்டிங்ல இருந்த மெத்தட். இப்ப வோல்டேஜ் அது எல்லாம் இருந்தாலும் அப்ப யூஸ் பண்ண மாதிரி இல்ல. இப்ப டிரெக்டாவே பாக்குறோமா. இப்ப இதுல எப்படின்னு சொன்னா அளவை நாங்க பாக்கணுமே. இதுல காட்டிக்கு உதாரணத்துக்கு 205 சொன்னா நாங்க பாக்கணுமா 205 சரியாயிக்கான்னு சரி பாக்கணும். சம்டைம்ஸ் சின்ன சின்ன எரர் வரையலும் அப்படின்ற அந்த சரியாவே அக்யூரேட்டா இருக்காது. சரியா? இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன். இதை வச்சுதான் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் இம்ப்ரூவ் ஆன். சரியா? இப்ப இங்க வந்து அங்க கண்டினியூஸ் சிக்னல் வந்து ஒரு இதுல மட்டும் தான் யூஸ் ஆகும். சரியா? டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்ல எப்படின்னா 0 1 சிக்னல் வந்து மாறி மாறி போகும். சரியா? அப்ப இங்க வந்து நம்பர்ஸ், லெட்டர்ஸ், சிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து ரிப்ரசென்ட் பண்ண மாய்க்கும். இப்ப நாங்க என்னெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ்ல பார்த்தேன். இப்ப இந்த போட்டோல நாங்க பார்த்தேன். இதுல பார்க்கலும் மாய்க்கும். இப்ப 205 சொல்லி காட்டுறோம். இப்ப நாங்க தான் அதை வச்சு பார்க்கணும். ஆனா இங்க அப்படி இல்லை. டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ்ல டிரெக்டாவே அதை வச்சு பார்த்தா வோல்டேஜ் மீட்டர் சொல்லிடும். சரியா? அதுல வச்சு பார்த்தா டிரெக்டாவே காட்டுற மாதிரி இருக்கும். சரியா அக்யூரேட்டா 205 அதே காட்டும். தசனத்திலையும் அது சரியா அக்யூரேட்டா காட்டும். அப்ப அதை விட இது வந்து நம்பகத்தன்மையில வந்து கூடையா இருக்கும். சரியா? கல்குலேட்டர்ஸ் இப்ப கல்குலேட்டர்ஸ் என்றாலும் அந்த டிவைஸ் வந்து இப்ப நாங்க வந்து கல்குலேட்டர்ல வந்து நாங்க நார்மலா யூஸ் பண்ண கல்குலேட்டர்ல சரியா அடிச்சோடனே அக்யூரேட்டா அது பெருமானத்தை அவுட்புட்டை தாரே தசத்திலையும் எப்படி இருந்தாலும் சரி. இப்ப எத்தனை தசம் வந்தாலும் சரி அது எல்லாம் அக்யூரேட்டா தாரே. இதுதான் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். சரியா? இப்ப ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ் சொன்னா இங்க வந்து அனலாகையும் டிஜிட்டலையும் ரெண்டையும் யூஸ் பண்ணுவேன். சரியா? அப்படின்னா இங்க கண்டினியூஸ் சிக்னலும் வரும், டிஜிட்டல் டேட்டாவும் வரும். சரியா? இப்ப ஸ்பெஷல் பேப்பர்ஸ் ஆன இதுகளுக்கு யூஸ் பண்ணேன். இப்ப இசிஜி மெஷின், இப்ப இசிஜி அளவு பார்க்கன்னு சொன்னா உதாரணத்துக்கு இப்ப இங்க எப்படி அனலாக் யூஸ் ஆகி டிஜிட்டலும் யூஸ் ஆகுன்னு சொன்னா இப்ப ஹார்ட்ல இருக்கிற அந்த பல்ஸ்ட் அளவெல்லாம் வந்து அந்த வேவ்ஸா வந்து அனலாகா தான் அந்த டிவைஸ்க்கு போகும். சரியா? அதை வந்து சரியா கால்குலேட் பண்ணி ப்ரெஷர், இந்த ஹார்ட் பல்ஸ் இப்படி இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சரியான ஒரு வேல்யூ வந்து டிஜிட்டல் வேல கால்குலேட் பண்ணி அதுக்கு இசிஜி ஒரு வேல்யூவா தரும். சரியா? அப்ப இங்க வந்து ரெண்டுமே யூஸ் ஆகுது. ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ் சொல்றேன். அடுத்தது நான் பார்த்தா பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். சரியா? ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்று சொல்லி எடுத்தா அது வந்து ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா அப்புறம் அதோட இன்டர்நெட் எங்களம்மா யூசர்ஸ் இதெல்லாம் கலந்துதான் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்கும். சரியா? இப்ப ஹார்ட்வேர் சொன்னா எங்களுக்கு வந்து பிசிக்கல் பார்ட்ஸ் கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஒரு பிசிக்கல் பார்ட்ஸும் எங்களுக்கு அதை டச் பண்ண இயலும். சரியா? இதுல வந்து இன்புட், ப்ரொசஸ், அவுட்புட் இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவோம். அதை நான் பின்னுக்கால பார்ப்பேன். அடுத்தது வந்து சாஃப்ட்வேர் அடுத்தன்னு சொன்னா கம்ப்யூட்டர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சாஃப்ட்வேர். சரியா? இதை வந்து ப்ரோக்ராம்ஸ் என்றும் சொல்லலும். சரியா? இப்போ ஹார்ட்வேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க ஒவ்வொரு டாஸ்கையும் வந்து இதுதான் கண்ட்ரோல் பண்ணும். சாஃப்ட்வேர் தான் கண்ட்ரோல் பண்ணும். சரியா? இதை வந்து டச் பண்ண எல்லாமேல அப்ப சாஃப்ட்வேர்ன்றது வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான் கம்ப்யூட்டர் ஆபரேஷன்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். சரியா? அப்ப
இப்ப ஹார்ட்வேர்ன்றது வந்து டிவைஸ் நாங்க பார்த்தேன். அது ஒரு டிவைஸ். இப்ப நாங்க டைப் பண்ணுன்னு சொன்னா அதை டைப் பண்ணது வந்து கீபோர்ட்ல. இப்ப அது இந்த வேலை நடக்குற ஹார்ட்வேர்ல. சரியா? அப்ப அதை வந்து இப்போ ஒரு வேர்ட்ல டைப் பண்ணுன்னு சொன்னா அந்த டைப் பண்ண வேலையெல்லாம் செய்யறது என்ன? இப்ப நாங்க டைப் பண்ணத ஹார்ட்வேர்ல வந்து நாங்க யூஸரா டைப் பண்ணாலும் அது வந்து டைப் ஆகுதுல நடக்கிற ஏதோ ஒரு அப்ளிகேஷனோ ப்ரௌசர்லயோ எப்படியோ கம்ப்யூட்டர்ல ஒரு வேலையை செய்யறதுக்குன்னு சொல்லி சாஃப்ட்வேர் ஆயிக்கும். சரியா? இப்ப இப்ப கால்குலேட்டர் ஆயிக்கலும் ப்ரௌசர்ல நான் சர்ச் பண்ணது ஆயிக்கலும். அப்ப ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் செய்யறதுக்குன்னு சொல்லி சாஃப்ட்வேர் ஆயிக்கும். சரியா? இப்ப வேர்டுன்னு எடுத்தா அதோட சாஃப்ட்வேர். சரியா? இப்படி நாங்க வந்து கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ண எல்லாமே வந்து மோஸ்ட்லி சாஃப்ட்வேரா தான் நிற்கும். சரியா? ஆஹ் இப்ப allow the same hardware to perform different tasks அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு பிசி எடுத்தேன்னு சொன்னா அதுல வந்து நிறைய வித்தியாசமான வித்தியாசமான வேலைகளை செய்யக்கூடியதா இக்கி. அதுல ஒரு ஆப்ல செய்யறதா இக்கலும் ப்ரௌசர்ல செய்யறதா இக்கலும் இதைத்தான் நான் நேரத்தோட பார்த்ததுதான். அப்ப ஒரு ஹார்ட்வேரை வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாஸ்க் செய்யறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணணும். இப்போ வேர்டில் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுன்னா வேர்டை யூஸ் பண்ணுங்க. ஒரு கால்குலேஷன் வேலைன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. ஒன்று சர்ச் பண்ணுன்னா ப்ரௌசர் யூஸ் பண்ணுங்க. இப்படி அந்தந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குன்னு சொல்லி அந்த ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல இன்னொரு மெயின் பார்ட் டேட்டா. சரியா? டேட்டான்றது வந்து ப்ராஃபெக்ட்ஸ் அதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர் மீனிங் வந்து இருக்காது. சரியா? இந்த நான் நேரத்தோட பார்த்தேன். இப்ப கம்ப்யூட்டர் வந்து கம்ப்யூட்டர்ன்றது டேட்டாவை வந்து இன்ஃபர்மேஷனா மாத்துறது. சரியா? அப்ப இந்த டேட்டாவெல்லாம் வச்சுதான் கம்ப்யூட்டர் வந்து ரன் ஆகுது. சரியா? இந்த டேட்டா வச்சு அதை ப்ரொசஸ் பண்ணி தான் இன்ஃபர்மேஷனா மாத்துற. அப்ப இந்த டேட்டான்றது நாங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் அதுக்கு ஒரு ப்ராப்பர் மீனிங் இருக்காது. இப்ப சும்மா ஒரு நம்பர்ஸ் இதெல்லாம் வந்து டேட்டாவா கேளும். சரியா? இது ப்ரொசஸ் பண்ணி மாத்தினதுக்கு அப்புறம் அது ஒரு இன்ஃபர்மேஷனா ஒரு எவரேஜ் அந்த மாதிரி எவரேஜ் பிஎம்ஏ இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷனா எங்களுக்கு சொல்லிடும். சரியா? இப்ப யூசர்ஸ்ன்றது வந்து இந்த கம்ப்யூட்டரை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப நாங்க இப்ப இது செய்யணும் அது செய்யணும்னு சொல்லி எங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி நாங்க ஆப்ரேட் பண்ணுங்க. சரியா? இதுல வந்து நாங்கெல்லாம் வந்து என் யூசர்ஸ். இந்த கம்ப்யூட்டர் இது வந்து இதுல ப்ரோக்ராம் பண்ணுவாக்கள் இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காக்கள் இந்த மாதிரி ப்ரோக்ராமர் டிசைனர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து யூசரா தான் வர. சரியா? இப்ப கம்ப்யூட்டர்ல வந்து பார்ட்ஸா வந்து பிசிக்கலா டச் பண்ணக்கூடிய பார்ட்ஸ் ஹார்ட்வேர் மாதிரி அதை டச் பண்ண இல்லாம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வந்து சாஃப்ட்வேர் மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணுங்க ஒவ்வொரு ஃபேக்ட்ஸும் டேட்டா மாதிரி அது இல்லாம ஹியூமனா ரெஸ்பான்ஸ் ஆகுற நாங்க எல்லாருமே வந்து யூசர்ஸ் தான். அது யூஸ் பண்ண ஆக்களா மட்டும் ஈக்கிய மேலும் டிசைன் பண்ண ஆக்களா ஈக்கிய மேலும் ப்ரோக்ராம் பண்ண ஆக்களாவும் ஈக்கியலும். சரியா? இப்ப கம்ப்யூட்டர் வந்து ஒரு வேலையை ஆட்டோமேட்டிக்கா செய்ததா இருந்தாலும் இப்ப நாங்க தான் இன்டராக்ட் ஆகி சொல்லணும் இதை சேவ் பண்ணுங்க இதை இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி எங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி யூசர்ஸ் ஹியூமன் தான் சொல்லணும். சரியா? அப்ப கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து கட்டாயம் ரன் ஆகிறதுக்கு வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டேட்டா யூசர்ஸ் இந்த 4 கம்போனண்ட்டுமே முக்கியம். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வேலை எடுத்து நாங்க பார்ப்போம் அதுல வந்து ஹார்ட்வேர் எப்படி வர சாஃப்ட்வேர் எப்படி வர டேட்டா எப்படி வர யூசர்ஸ் எப்படி வர சொல்லி பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நாங்க வந்து இப்ப வேர்ட்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ணணும்னு சொல்லி வைப்பேன். சரியா? அப்ப அது ஒரு வேலை. சரியா? கம்ப்யூட்டரால நடக்க வேண்டிய ஒரு வேலை. சரியா? அப்ப அதை டைப் பண்ணதுக்கு வந்து நாங்க கீபோர்டை யூஸ் பண்ணுவோம். அப்ப இன வந்து ஹார்ட்வேர் யூஸ் ஆகுது. அப்ப வேர்ட் அப்ளிகேஷன்ன்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இப்ப இதுல டைப் ஆனா இங்க டைப் பண்ணுது அங்க டைப் ஆகணும். இல்லைங்க கீபோர்டுல டைப் பண்ணது டைப் ஆகணும். அப்ப அது நாங்க வந்து ஹார்ட்வேர் கீபோர்டு மட்டும் வச்சு சும்மா டைப் பண்ணதுக்கு டைப் ஆகாது. அது டாக்குமெண்டா டைப் ஆகணும்னு சொன்னா நாங்க அதுக்கு வேர்டை யூஸ் பண்ணணும். வேர்டோ ஏதோ ஒரு உதாரணத்துக்கு நான் வேர்டை சொன்னேன் சாஃப்ட்வேரா. சரியா? அதுல நான் டைப் பண்ண கண்டென்ட் அதான் எங்களுக்கு டேட்டாவா அடிக்கணும். சரியா? இப்ப யூசர்ஸ் இப்ப நாங்க தான் டைப் பண்ண போறேன் இப்படி வரணும் இது வரணும் டைப் பண்ண போறேன் இது இங்க போய் சேவ் ஆகணும் என்று அதுல சேஞ்ச் பண்ணுங்க. அப்படி இப்போ ஒரு டாஸ்க் ஒரு வேலை நடக்குன்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல வந்து அது போயிட்டு இங்க சேவ் ஆகுற இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் டேட்டா யூசர்ஸ் எல்லாரும் இருக்கணும். சரியா? இது விளங்கிக்குமென்னு நினைக்கிய இது
இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சைக்கிள். சரியா? இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ண சைக்கிள். சரியா? இப்ப நாங்க ஆல்ரெடி பார்த்ததுதான். இது வந்து 4 பார்ட்டா இருக்கு. இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட், ஸ்டோரேஜ். சரியா? இப்ப எப்படி இன்ஃபர்மேஷனா டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகுறதுக்கான சைக்கிள். இதே தான் இப்ப கம்ப்யூட்டரால நடக்கிற டாஸ்கே தான். அதை வந்து இன்ஃபர்மேஷன் இப்படி ஒரு சைக்கிள்ல இப்படி ஒரு ஆர்டர்ல நடக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சைக்கிள்னு சொல்லி சொல்றேன். சரியா? இன்புட், ப்ராசஸ், அவுட்புட், ஸ்டோரேஜ். சரியா? இன்புட்டா உண்ட கொடுக்குற. சரியா? அதை வந்து ப்ரொசஸ் பண்ணி அவுட்புட் பண்ணி அதோட ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ உதாரணத்துக்கு எடுப்போமே, இன்புட்டா வந்து ஒரு ஆள்கிட்ட மார்க்ஸா கொடுக்குற. சரியா? அந்த மார்க்ஸ் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி டோட்டல் கண்டு எவரேஜ் காணு. சரியா? அப்ப இது வந்து ப்ரொசஸ். அதுக்கு பிறகு அவுட்புட் வந்து அந்த எவரேஜ் என்றது டோட்டலும் எவரேஜும் வந்து எங்களுக்கு அவுட்புட்டா வரும். அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். தேவைன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சரியா? அப்ப இதுதான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சைக்கிள்ட 4 மெயின் பார்ட்டும். இப்ப கட்டாயம் இன்புட் ஃபர்ஸ்ட் நடக்கணும், அதுக்கு பிறகு ப்ராசஸிங் நடக்கணும், அதுக்கு பிறகு அவுட்புட் நடக்கணும், அதுக்கு பிறகு ஸ்டோரேஜ். சரியா? ஸ்டோர் பண்ணது வந்து ஸ்டோர் பண்ணா மேலும் பண்ணாமிக்கே மேலும். சரியா? ஆனா அந்த ஆர்டர்ல வந்து வரும். அவுட்புட்டு பிறகு தான் அந்த அவுட்புட்டை தான் ஸ்டோர் பண்ண போறேன். சரியா? இந்த ஆர்டரும் முக்கியம். அடுத்தது என்னன்னா ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங் ப்ராசஸிங் ஸ்பீட். சரியா? இப்ப கம்ப்யூட்டர்கிட்ட வந்து ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து அதை வந்து இதை வச்சுதான் எங்களுக்கு செல்லும். இதோட ஸ்பீட் கூட ஈக்கலும் குறைய ஈக்கலும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கும் என்று செல்றதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண அந்த ஃபேக்டர்ஸ் தான் ரெஜிஸ்டர்ஸ், மெமரி அண்ட் கம்ப்யூட்டிங் பவர், கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்னல் கிளாக், த பஸ். சரியா? ரெஜிஸ்டர்ஸ் தான் அந்த வேலையை வந்து குயிக்கா செய்யற. சரியா? குயிக்கா வந்து அதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கும். அதை வந்து சிபியூல இருந்து ஸ்டோர் பண்ணி வச்சிக்கும். எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அவசரமா அதை வந்து ஃபுல்லா சிபியூல போய் எல்லாத்தையும் போய் தேடி கொண்டிக்காம எங்களுக்கு அவசரமா அதை அந்த எங்களுக்கு தேவையான டேட்டாவை எடுத்து தரும் இந்த ரெஜிஸ்டர்ஸ். சரியா? அப்ப இந்த ரெஜிஸ்டர்ஸ்ட பெர்ஃபார்மன்ஸ் இதை வச்சு எங்களுக்கு செல்லும். ரெஜிஸ்டர்ஸ் வந்து ஃபாஸ்டா இருந்தா அதோட ஸ்பீடும் கூடயா ஈக்கணும். இல்லைங்கண்ணா? அதே மாதிரி மெமரி அண்ட் கம்ப்யூட்டிங் பவர். சரியா? அதுல வர அதுல யூஸ் பண்ண பவர் அளவை வச்சு எங்களுக்கு செல்லும் அதோட ஸ்பீட் கூடயா இல்லையான்னு செல்லும். சரியா? கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்னல் கிளாக் அப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர் வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குற, இவ்வளோ ஜிகா ஹைட்ஸ் எடுக்கிறன்னு சொல்லி ஒரு அளவு வந்து இருக்கும். சரியா? அது வந்து குயிக்கா எவ்வளோ குயிக்கா நடக்கிறோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்னல் கிளாக் வந்து இந்த கிளாக் அளவு இது வந்து எவ்வளவு குயிக்கா நடக்கிறோ அவ்வளவு குயிக்கா ஸ்பீடும் கூட என்று செல்லும். பஸ் என்று செல்லுறது வந்து கம்ப்யூட்டர் உள்ளுக்கு வந்து அந்த மதர் போர்ட்ல வந்து பாத் மாதிரி. சரியா? இதுக்கு போறோம், அடுத்தது இதுக்கு போகணும். அப்படி ஒரு கம்போனன்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது இந்த பஸ் தான். அது ஒரு பாத்தண்டு மாதிரி. இதுக்கு போறோம் இது நடக்கணும், இதுக்கு போறோம் இது நடக்கணும்னு சொல்லி அந்த ஒரு கம்போனன்ட்டுக்கு இடையிலையும் வந்து அது ஒரு பாத்தா கனெக்ட் ஆகி இருக்கும். சரியா? இதுதான் இந்த நாளையும் வச்சுதான் இந்த ப்ரொசஸ் ஆகுற ஸ்பீடை வந்து நாங்க வந்து கணிக்கிற. சரியா? அடுத்தது வந்து இப்ப நாங்க கம்ப்யூட்டர்ஸ்ல இதை யூஸ் பண்ணுங்க டிவைசஸ். சரியா? அது எல்லாமே வந்து ஹார்ட்வேர் தான். இப்ப நான் நேரத்தோட பார்த்த ஹார்ட்வேர்ண்டா என்னன்னு சொல்லி ஹார்ட்வேர்ல எங்கிட்ட தேவைக்கு ஏத்த மாதிரி 4 பிரியுது. சரியா? ப்ரொசஸர், மெமரி, இன்புட் அண்ட் அவுட்புட், ஸ்டோரேஜ். சரியா? ப்ரொசஸிங் வேலையை செய்யறது வந்து இந்த இன்டர்னலா ப்ரொசஸிங் வேலையை செய்யறதெல்லாம் வந்து ப்ரொசஸர்ல வரும். மெமரி அதே மாதிரி மெமரி வரும். இன்புட் டிவைசஸ் வரும். கொடுக்குற அவுட்புட் டிவைசஸ் வரும். ஸ்டோரேஜ் டிவைசஸ் வரும். சரியா? பின்னுக்கால பார்க்கணும் நாங்க இதுல மைக்ரோ கம்ப்யூட்டர் ப்ரொசஸர். சரியா? ப்ரொசஸிங் டிவைசஸ்ல வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர் ப்ரொசஸர் இதுல வந்து நாங்க யூஸ் பண்ணுங்க இன்டெல். இதெல்லாம் வந்து மெயினா வரும். இன்டெல்ல வந்து இப்ப i3, i5, i7, i9 மட்டும் இப்ப இக்கி. சரியா? இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பிரைஸ் எல்லாம் பார்க்கணும். சரியா? மற்றது வந்து ஆர்ஐஎஸ்சி ப்ரொசஸர். இது வந்து ஸ்மால் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். சரியா? மிச்சம் ஃபாஸ்டான உண்டு, எக்ஸ்பென்சிவும் குறைவு,
சரியா? இதுக்கு உதாரணமா எங்களுக்கு வந்து பவர் பிசி ப்ரொசஸரை சொல்லலாம். அடுத்தது வந்து பெரலல் ப்ரொசஸிங். சரியா? அப்ப நிறைய ப்ரொசஸர்ஸ் வந்து ஒரே டைம்ல வேக் ஆகுறதுக்கு வந்து நாங்க இந்த பெரலல் ப்ரொசஸிங்க சொல்லுவோம். பெரலல்ண்டா ஒரே டைம்ல நிறைய வேலை நடக்குற. சரியா? அப்ப இதால வந்து ப்ரொசஸிங்கோட ஸ்பீடும் வந்து கூடுற, பெர்ஃபார்மன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுற. சரியா? இப்போ சேவர்ஸ்ல இதுல தான் மெயினாக யூஸ் பண்ணி இப்போ சேவர்ன்றது வந்து நிறைய டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுக்கிறோண்டு இப்போ சேவர்ஸ் தான் கனெக்ட் பண்ணி இப்போ ஒரு நெட்வொர்க்கிங் ஒன்று எடுத்தா அந்த மெயினாக ஒரு சேவரோட கனெக்ட் ஆகி நிறைய கம்ப்யூட்டர் சேர்ந்து அதில் வந்து நிறைய ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லையும் ஒரு டாஸ்க் நடந்தாலும் அதெல்லாம் வந்து எல்லாம் ஷேர் ஆகும் அப்போ ஒரே டைம்ல வந்து நிறைய வேலை நடக்கும். சரியா? இதைத்தான் நான் பெரலல் ப்ராசஸிங் என்று சொல்லி சொல்றேன். அடுத்தது வந்து இன்புட் டிவைஸ். சரியா? இன்புட் டிவைசஸ் வந்து நான் என்னத்துக்கு யூஸ் பண்ணேன்னு சொன்னா டேட்டாவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வந்து கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறேன். சரியா? இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் என்னன்னு பார்த்ததுல நாங்கள் பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டுக்கு டேட்டாவை கொடுக்குற அதே மாதிரி நாங்கள் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் இந்த சைக்கிள்லையும் பார்த்த இன்புட் ஃபர்ஸ்ட்டுக்கு வர இப்போ இந்த இன்புட்டை இந்த வேலையை செய்யறதுக்கு டிவைசஸ் தேவைப்படுற அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண டிவைசஸ் தான் இன்புட் டிவைசஸ். இதுக்கு நாங்க வந்து நாங்க பார்த்த தேர்ட் ஜெனரேஷன்ல அறிமுகமான கீபோர்ட். சரியா? கீபோர்டுன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும் மோஸ்டா காமனா யூஸ் பண்ண ஒரு இன்புட் டிவைசஸ். சரியா? இதுல வந்து இதை வச்சு வேண்டியோன்னு செய்யலும். சரியா? டெக்ஸ்ட் என்டர் பண்ணலும், நம்பர்ஸ் என்டர் பண்ணலும், நாங்க கொமாண்ட்ஸ் டைப் பண்ணலும். இப்ப நாங்க என்ன டைப் பண்ணி வேலை இருந்தாலுமே நாங்க வந்து கீபோர்டால செய்யறோம். அது மட்டும் இல்லாம இப்ப நாங்க இப்போ மவுஸ் அப்படி கிளிக் பண்ணி சிலது செய்யற வேலைகளையும் எங்களுக்கு அந்த அளவு எஃபிஷியண்டா இல்லாட்டியும் நார்மலா கீபோர்டை வச்சு எங்களுக்கு செய்யலும். இப்போ சேவ் பண்ணுன்னு சொன்னா இப்போ ஒரு ஃபைலை வந்து சேவ் பண்ணுண்டா அந்த ஐக்கனுக்கு போயிட்டு சேவ் வந்து கொடுத்து சேவ் பண்ணோம். மேலும் மேலும் கீபோர்ட்லேயே கண்ட்ரோல் எம்எஸ்எம் யூஸ் பண்ணி சேவ் பண்ணோம். மேலும் அப்படி கீபோர்டுன்றது வந்து நிறைய வேலையை செய்யற. சரியா? ஒரு ஸ்டாண்டர்ட் கீபோர்ட்ல வந்து ஒரு நார்மலா ஒரு 100 கீஸ் குள்ளமா இருக்கும். சரியா? இப்ப கீபோர்ட்ல வந்து அதோட மெயின் ஃபங்க்ஷன் கீஸ் அப்படிக்கி இதுங்க பார்ப்போம் அந்த கூகுள் எழுதி. சரி. இப்ப கீபோர்ட்ல வந்து இப்ப கீபோர்ட்ல 100 கீஸ் கிட்டிக்கன்னு பார்த்தேன். அதுல வந்து நிறைய வேலை செய்யணும். சரியா? இப்ப இதுல வந்து இந்த கீபோர்ட் எடுத்தண்டா வந்து இதுல மேல்ல வந்து டெப்ல வந்து ஃபங்க்ஷன் கீஸ் ஈக்கும். சரியா? இதுல F1ல இருந்து F12 மட்டும் ஈக்கும். சரியா? அப்ப அந்த ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்றேன். சரியா? அடுத்தது வந்து எஸ்கேப் கீஸ். சரியா? இப்ப நாங்க வந்து ஒன்றை என் பண்ணதுக்கு ஒன்றிலிருந்து வெளியே வர்றதுக்கு வந்து இப்ப எஸ்கேப் கீ என்று இருந்தா ஒன்றிலிருந்து எஸ்கேப் ஆகுற மாதிரி வெளியே வரன்ற மாதிரி இப்ப ஒன்றுல இருந்து எஸ்கேப் கொடுத்தா வந்து அந்த எஸ்கேப் கிளிக் பண்ணா அது அதுல இருந்து ஃபுல்லாவே க்ளோஸ் ஆகி வெளியே வர. சரியா? அடுத்தது வந்து
இங்க பார்த்தா இது கிளியரா விளங்குறோ தெரியா? நெவிகேஷன் கீ சீக்கும் சரியா? இங்க என்னண்டா எரோ மார்க் நெவிகேட் ஆகுறது, அப் டவுன் சைட் லெஃப்ட் ரைட் இதெல்லாம் மீக்கும் சரியா? அடுத்தது வந்து இந்த சைட்ல வந்து கால்குலேஷன் கீஸ் இருக்கும். இதுல வந்து நியூமரிக் நம்பர்ஸ் இங்க வேறே ஆயிக்கும் சரியா? நம்பர்ஸ் எல்லாம் மீக்கும். அதோட வந்து இதுல வந்து பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி கால்குலேஷனுக்கு தேவையான கீஸும் மீக்கும் சரியா? அடுத்தது வந்து அல்பபெட் கீஸ், அதுதான் நான் நார்மலா பார்க்க ஏ டு ஜெட் மட்டும் எல்லாமே அல்பபெட் கீஸ்களுக்கு வரும் சரியா? இது நம்பர்ஸ் கீ சரியா? சைஃபர்ல இருந்து 9 மட்டும் எல்லா நம்பர்ஸும் மீக்கும் சரியா? இப்ப நாங்க வந்து இதுல வந்து எங்களுக்கு சிம்பிள்ஸ்க்கு சொல்லி எல்லாம் வேற கீஸ் இல்ல சரியா? சிம்பிள்ஸ்க்கு தனியா அப்படி எல்லாம் இல்ல. இப்ப இங்க எப்படின்னா நம்பர்ஸோட வேற வேற கீஸோட வந்து சிம்பிள்ஸ் எல்லாம் மீக்கும் சரியா? அப்ப எங்களுக்கு வந்து சும்மா நாங்க டைப் பண்ணா வந்து எங்களுக்கு நம்பர் டைப் ஆகும் சரியா? அப்ப எங்களுக்கு அந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும் சொன்னா நாங்க என்ன யூஸ் பண்ணணும் சொன்னா ஒரு ஸ்பெஷல் கீயோட அதை கிளிக் பண்ணினா தான் எங்களுக்கு அது சிம்பிளா பேக் ஆகும் சரியா? அப்ப இந்த மாதிரி ஸ்பெஷல் கீஸ்களுக்கு இந்த ஷிஃப்ட் கேப்ஸ் லாக் டெப் இதெல்லாம் வரும் சரியா? இது ஸ்பேஸ் பார் வரும், ஷிஃப்ட் இப்படி ரெண்டு சைட்லயும் மீக்கும், பென்ட பண்ணு பெக் ஸ்பேஸ் இதெல்லாம் மீக்கும் சரியா? இப்ப நம்ம இந்த கீஸ் எல்லாம் நார்மலா பார்த்தா விளங்குறேன். இப்ப இங்க பார்த்தேன்னு சொன்னா இப்ப இந்த ஷிஃப்ட் கீ கண்ட்ரோல் கீ எல்லாம் வந்து தனியா வைக்காது. இப்ப டைப் பண்ணா டைப் ஆகுற மாதிரி இந்த ஷிஃப்டையோ கண்ட்ரோலையோ சும்மா தனியா கண்ட்ரோல்ல கிளிக் பண்ணா அங்க ஒன்றும் நடக்க போறோம் சரியா? அப்ப நாங்க கண்ட்ரோல் கீஸ் எல்லாம் வந்து நாங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு யூஸ் பண்ணு இன்னொன்றோட நான் சேர்த்து நான் அதை யூஸ் பண்ணணும் சரியா? இப்ப உதாரணத்துக்கு ஷார்ட்கட் கீஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணு கண்ட்ரோல் எஸ், கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா சேவ் ஆகும், கண்ட்ரோல் சி கொடுத்தா காப்பி ஆகும், கண்ட்ரோல் பி கொடுத்தா பேஸ்ட் ஆகும். இப்படி ஸ்பெஷல் டாஸ்க் செய்யறதுக்கு வந்து நாங்க இந்த கண்ட்ரோல் கீஸை யூஸ் பண்ணுவோம் சரியா? இப்ப ஷிஃப்ட்டும் அந்த மாதிரி ஸ்பெஷல் வேலைகள் செய்யறதுக்கு யூஸ் ஆகும். இப்ப கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்தா சேவர்ஸ்ல எங்களுக்கு சேவ் பண்ணிடும். அப்படியே இந்த ஸ்பெஷல் வேலைகளுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த ஷிஃப்டை யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து சும்மா ஏ என்று டைப் பண்ணினா சும்மா சிம்பிளா டைப் ஆகுறேன் வைப்போம். இப்போ இது எங்களுக்கு அது கேபிட்டலா டைப் ஆகணும்டா ஷிஃப்டோட அந்த லெட்டரை கிளிக் பண்ணினா வந்து எங்களுக்கு கேபிட்டலா டைப் ஆகும் சரியா? இப்போ கெப்ஸ்லாக் கண்டிக்கிங்க கெப்ஸ்லாக் ஆன் பண்ணினா அந்த கெப்ஸ்லாக் ஒன்னாக அந்த லைட் ஒன்று பத்தும் சிலதுல அப்படி இக்கி அப்ப கெப்ஸ்லாக் ஒன்ல இக்கின்னு அர்த்தம் சரியா? அப்ப கெப்ஸ்லாக் கிளிக் பண்ணிட்டு நான் டைப் பண்ணா ஃபுல்லாவே கேபிட்டல்ல தான் டைப் ஆகும் சரியா? இப்ப எங்களுக்கு வந்து அப்படி நிறைய டைப் பண்ண போகல கேப்ஸ்லாக் ஆன் பண்ணி டைப் பண்ணுங்க சரி. இப்போ ஒரு எழுத்து தான் எங்களுக்கு கேபிட்டல் ஆகணும் சொன்னா கேப்ஸ்லாக் ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க தேவையில்ல, ஷிஃப்டோட டிரெக்டா அந்த லெட்டரை கிளிக் பண்ணினா அது கேபிட்டல் ஆகும். இந்த மாதிரி யூஸ் பண்றேன் சரியா? அடுத்த இந்த ஸ்பேஸ் பாரிக்கு ஒரு ஸ்பேஸ் விடுறதுக்கு இப்படி யூஸ் பண்ணுங்க. என்டர் கொடுத்து அடுத்த லைனுக்கு போற இப்ப பெக் ஸ்பேஸிக்கு இங்க டிலீட் கீஸும் வேற இருக்கும் சரியா? இந்த பெக் ஸ்பேஸ்ன்றது வந்து சும்மா கிட்டிக்கிற ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து டிலீட் பண்ண போகல எங்களுக்கு லேசா பெக் ஸ்பேஸை யூஸ் பண்ணிடும் சரியா? அப்ப மெயினா இந்த கீஸ் தான் நீக்கி எஸ்கேப் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், நேவிகேஷன் கீஸ் இப்படி இந்த கீஸ் தான் நீக்கி. இப்ப வந்து அடுத்தது வந்து மவுஸ்ன்றது வந்து ஒரு பாயிண்டிங் டிவைஸ் சரியா? இது வந்து இப்ப நாங்க மவுஸ் வந்து நாங்க ஆப்ரேட் பண்ண போக்குல வந்து எங்களோட ஸ்கிரீன்ல வந்து ஒரு கர்சர் ஒரு மார்க் மாதிரி காட்டும், எதை பாயிண்ட் பண்ணி கொண்டு நிக்கிறேன்னு சொல்லி காட்டும் சரியா? ஒரு எப்ப வந்து பாயிண்ட் பண்ணி காட்டுன்னு சொன்னா அந்த அதுக்கு மேல நாங்க வந்து மவுஸை கொண்டு போனா அந்த ஐக்கன் வந்து அந்த எப்ப பாயிண்ட் பண்ணி காட்டும். இப்படி அந்த மவுஸ் வந்து பாயிண்டிங் டிவைஸா யூஸ் ஆகும் சரியா? மவுஸ்ல வந்து ரெண்டு வகை இக்கி நிறைய வகை இக்கி. இப்ப அதுல வந்து மெயினா இப்ப ட்ரக் பால் ஜாய்ஸ்டிக்னு சொல்லி இக்கி சரியா? இந்த ட்ரக் பாலும் வந்து மவுஸ் மாதிரியே தான் சரியா? இந்த பாயிண்டர் வந்து இது நடுவுல ஒரு பால் ஒன்றுமா இருக்கும் சரியா? அது எங்களுக்கு ஃபிங்கர்ஸால வந்து ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிடலாம் சரியா? அடுத்தது வந்து ஜாய்ஸ்டிக், இதுவும் வந்து ஒரு பாயிண்டிங் டிவைஸ் தான். மோஸ்ட்லி வந்து கேம்ஸ்ல அப்படி யூஸ் பண்ணுவேன். இந்த கார் மாதிரி இப்படி விளையாடுற இந்த மாதிரி கேம்ஸ்ல வந்து இப்படி
முன்னுக்கு போற, லெஃப்ட் எடுக்கிற, ரைட் எடுக்கிற அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த ஜோய்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து ஏகோனமிக்ஸ். இப்படி என்ற என்னன்னு சொன்னா நாங்க வந்து கம்ப்யூட்டர் யூசேஜ்ட வந்து கம்ஃபர்ட்டை நாங்க ஸ்டடி பண்ணது தான் எகோனாமிக்ஸ் என்று சொல்றேன். சரியா? இப்ப இந்த எகோனாமிக்ஸ் என்னன்னு சொன்னா கொமனா வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடா வர ப்ராப்ளம். சரியா? இப்போ கண்டினியூஸா வந்து இப்போ கம்ப்யூட்டர்ஸ் அப்படி யூஸ் பண்ண போக்குல வந்து ஐ ஸ்ட்ரெயின் வர, பெக் பெயின் வர, பிரிஸ்ட் பெயின் வர, இப்படி அது நிறைய பெயின்ஸ் அப்படி வர மாதிரி. சரியா? அப்ப இதுல இருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜர்ல ஒரு ப்ராப்பரான மெத்தட்ல நாங்க சிட் பண்ணணும். சரியா? கண்டினியூஸா பார்த்துட்டு இடையில ஒரு பிரேக் எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நார்மல் சேர் இல்லாம அட்ஜஸ்டபிள் சேர்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய எங்களோட வந்து விஷுவல் அந்த ஹைட்டை வந்து நான் வந்து சரியா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். கண்டினியூஸா பார்த்துட்டிக்காம இடையில போய் ஒரு நேச்சரை பார்த்துட்டு வரேன். இந்த மாதிரி வந்து இதுல இருந்து வந்து உங்களுக்கு ப்ரிவென்ட் ஆகிடும். சரியா? இது இன்புட் டிவைசஸ். இப்ப இன்புட் டிவைசஸ்ல நாங்க வந்து மவுஸும் கீபோர்டும் பார்த்தேன். அடுத்தது வந்து இன்புட் டிவைசஸ்ல வந்து ஹேண்ட்ஸ் ஆன். சரியா? கையில நாங்க யூஸ் பண்ண மாதிரி டிவைசஸ். சரியா? இப்ப பென்ஸ். இப்ப நான் டச் ஸ்கிரீன்ல எல்லாம் யூஸ் பண்ண இந்த ஸ்டைலஸ் பென்னிக்கே இப்ப இது வந்து இன்புட் டிவைசஸ். நாங்க வந்து டச் பண்ணி அந்த பெண்ணால வந்து நாங்க ஒரு இன்புட் ஒன்று கொடுக்குறேன். இதை டச் பண்ற, இதை கிளிக் பண்ற, இதுக்கு போகணும்னு சொல்ற, அப்படி நாங்க வந்து அந்த பெண்ணை யூஸ் பண்ணி எங்களுக்கு டேட்டா வந்து நாங்க இன்புட் பண்ற, கமாண்ட்ஸ் கொடுக்குற, எழுதுற, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செய்யணும். சரியா? அடுத்தது வந்து டச் ஸ்கிரீன். இப்ப நிறைய இடத்துல இப்ப நார்மலா யூஸ் பண்ண லேப்டாப்ஸ்லயே ஐக்கலும், இல்ல இப்படி ஏடிஎம் இது எல்லாம் வேக் பண்ண இடத்துலயே ஐக்கலும். இப்ப நிறைய இடத்துல எங்களுக்கு லேசா வந்து டச் ஸ்கிரீன் வந்து இப்ப நிறைய இடத்துலவே மாடிஃபை ஆகிக்கு. சரியா? அப்ப லேசா வந்து எங்களுக்கு ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி டச் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளையலும். இப்ப ஏடிஎம்ல, சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் இப்ப இது நல்லாவே யூஸ் பண்ணுங்க. சரியா? டச் ஸ்கிரீன், ஃபிங்கர் பிரிண்ட் இது எல்லாம் வரும். சரியா? அடுத்தது வந்து ஒப்டிக்கல் இன்புட் டிவைசஸ். ஒப்டிக்கல் என்று சொல்லி வரப்போக்கல வந்து அந்த ஒப்டிக் லைட்ஸை யூஸ் பண்ணி அந்த லைட்ஸ் அதை யூஸ் பண்ணி அந்த டெக்னாலஜி அதை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கிற இன்புட் டிவைசஸ். சரியா? இப்போ பார்கோட் ரீடர் வந்து நார்மலா யூஸ் பண்ணி இன்புட் டிவைஸ். இப்போ நாங்கள் வந்து இப்போ பார்கோட் ஒண்டிக்கும் அதை வந்து பார்கோட் ரீடரால ஸ்கேன் பண்ண போக்கல அந்த லைட்டை வச்சு அந்த அதுலேருந்து ஒரு லைட் போகும். அதுல இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். சரியா? அப்ப எங்களுக்கு டிரெக்டாவே டேட்டாஸ் எல்லாம் இதாக்கிடும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு சரி ஒரு இது லீக்கிற இது ஒன்று வைப்போமே, ஒரு எங்கர் லீக்கிற ஒரு பார்கோட் ரீடர் ஒன்று வைப்போமே, பார்கோட் உண்டு. இப்ப அதை ரீட் பண்ணினா அதுல எத்தனை கிரேமிக்கி, அதை எப்போ மேனுஃபேக்சர் ஆன அப்படி இப்படி டேட்டாஸ் எல்லாம் நாங்க வந்து இன்புட் பண்ணி கொண்டிக்க தேவையில்ல. இது எப்ப என்ன ஒன்றா மெனுல நாங்க இன்புட் பண்ணிட்டு தேவையில்ல. அதை நாங்க அந்த பார்கோட் ரீடர்ல நாங்க ஸ்கேன் பண்ணாலே அதெல்லாம் மொட்டோவா ஃபுல்லா போய் இது கம்ப்யூட்டர்ல சேவ் ஆகும். சரியா? ஸ்டாக் இப்போ ஒன்று எடுத்து நாங்க இதாக்கினா ஸ்டாக் குறையிற மாதிரி இப்படி எல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்ல யூஸ் பண்றேன் பார்கோட் ரீடரை வச்சு. அப்ப அடுத்தது வந்து இமேஜ் ஸ்கேனர். இங்க வந்து நான் பிரிண்ட் பண்ணிக்க இமேஜஸை வந்து டிஜிட்டல் ஃபார்முக்கு மாத்துறேன். சரியா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள்கிட்ட ஒரு தாள் ஒன்று நாங்கள் எழுதினது ஒன்று இக்கன்னு வைப்போமே, அது இந்த இமேஜ் ஸ்கேனர்ல வச்சா அதை வந்து அது ஃபுல்லா கம்ப்யூட்டர் இதுல வந்து விஷுவலா காட்டுறேன். அந்த இப்ப நாங்க டைப் பண்ணிக்கிறது சும்மா இதா தானே இருக்கும். அதை அப்படியே எடுத்து ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி ஒரு போட்டோவா வைக்கலும் நாங்க ஸ்கேன் பண்ணி பாக்குறேன். இப்ப நாங்க கூகுள்லயா இருந்தாலும் நார்மலாவே ஸ்கேன் பண்ணி சர்ச் பண்ணி பாக்குறேன். அதை ஒரு இமேஜ் ஸ்கேனர் ஒரு டிவைஸா வச்சு யூஸ் பண்ணதுதான் இமேஜ் ஸ்கேனர். போட்டோஸ் அப்படி ஸ்கேன் பண்ணலும். அடுத்தது வந்து ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னேஷன். சரியா? ஓசிஆர்ன்னு சொல்றேன். இது வந்து பிரிண்டட் டெக்ஸ்ட்டை வந்து எடிட்டபிள் டிஜிட்டல் டெக்ஸ்ட் மாத்துறேன். அதுதான் இப்ப இமேஜ் ஸ்கேனர்ல வந்து போட்டோஸை ஸ்கேன் பண்ணுங்க. இங்க வந்து இப்ப அது போட்டோ ஸ்கேன் இருக்கிற மாதிரி இங்க வந்து மெயினா இங்க போட்டோஸ் எல்லாம் இல்ல. ஒவ்வொரு கேரக்டரா வந்து அது ரீட் பண்ணும். அந்த அதுல ஆப்டிக்கல் அது ஒரு லைட் இது கொண்டு வரும். அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி டேட்டாஸ் எல்லாம் வந்து எனக்கு லேசா இப்ப
ஒரு புக் கொண்டு புக் கொண்டு வைப்போமே, அந்த புக் என்ன சரி கொண்டு வந்து எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்படி எடுக்கணும்னு வைப்போமே. அப்ப நாங்க வந்து அதை பார்த்து டைப் பண்ணிக்காம எங்களுக்கு வந்து இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னேஷன் இதை வந்து அப்படியே அந்த கேரக்டர் மேலால் அப்படியே வச்சு அதை எடுத்துட்டு போகல, அதை கொண்டு ஒரு எழுத்தா அதுல லைட் படப்பட கொண்டா ரீட் பண்ணிட்டு போகும். சரியா? இது வந்து டாக்குமெண்ட் டிஜிட்டைசேஷன், டெக்ஸ்ட் ரெக்கக்னேஷன் சிஸ்டத்துல எல்லாம் வந்து யூஸ் பண்ற. அடுத்தது வந்து மைக்ரோஃபோன். சரியா? இங்க வந்து நாங்க வந்து சவுண்டை இன்புட்டா கொடுக்குற, நாங்க பேசுறது இப்ப மைக்ல பேசுறது சொன்னா அது வந்து நாங்க அந்த மைக்ல வந்து அதோட சவுண்டை இன்புட்டா கொடுக்க போறோம். என்ன பேசுறோம் அது ஸ்பீக்கர்ல வர்றது வந்து அவுட்புட். ஸ்பீக்கர்ல வந்து நாங்க இங்க மைக்ல இன்புட்டா கொடுக்குறது ஸ்பீக்கர்ல அவுட்புட்டா வரும். இப்ப ஸ்பீக்கர்ன்றது அவுட்புட் டிவைஸ் ஆயிக்கும், இந்த மைக்ரோஃபோன்ன்றது வந்து இன்புட் டிவைஸ். நாங்க தான் வாய்ஸை கொடுக்க போறோம் அதுக்கு. சரியா? அப்ப கொமனா யூஸ் பண்ண ஒரு இன்புட் டிவைஸ். சரியா? அப்ப நாங்க வந்து ஆடியோ சிக்னல் எல்லாம் வந்து டிஜிட்டல் ஃபார்முக்கு மாத்தோம். நாங்க வந்து நார்மலா பேசுற சிக்னல், நாங்க ரியலியா பேசுறதுல வந்து டிஜிட்டல் இல்லையே, அதெல்லாம் அனலாக். அந்த அனலாக் சிக்னலை வந்து டிஜிட்டலா மாத்தும். எப்படி நாங்க பேசினாலும் நாங்க உண்மையா ரியலா பேசுறதுக்கும் அத ஏதோ ஒரு டிவைஸ்லயோ அந்த மைக்ல பேசி கேட்கறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அது டிஜிட்டல் ஃபார்மால வர ரிஃப்ளெக்ஷன். சரியா? இது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கு, வீடியோ கான்ஃபரன்சிங், இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து அவுட்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைசஸ்ல வந்து அவுட்புட் டிவைசஸ் வந்து ப்ரொசஸ் டேட்டாவை வந்து யூசருக்கு வந்து அவுட்புட்டா தர. சரியா? அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க பார்த்தோமே, இன்புட் டிவைஸ் பார்த்தேன், இன்புட்டா கொடுக்கறது ப்ரொசஸ் ஆகி அவுட்புட்டா எங்களுக்கு தர. சரியா? அப்ப மானிட்டர்ஸ், கிராஃபிக் ப்ளோட்டர், பிரிண்டர் இதெல்லாம் மெயினா யூஸ் பண்ணுங்க அவுட்புட் டிவைசஸ். இன்னும் நிறைய ஸ்பீக்கர் எல்லாம் அவுட்புட் டிவைஸ் தான். பார்ப்போம் நாங்க இதுல மானிட்டர் என்னத்துக்கு யூஸ் பண்ணா டெக்ஸ்ட், இமேஜ், வீடியோ இப்போ எதா இருந்தாலும் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணதுக்கு. இப்போ நாங்க பாக்குற இப்ப லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ பாக்குற நாங்க ஸ்கிரீன் வந்து மானிட்டர். சரியா? அந்த மானிட்டர் வந்து இப்ப இப்ப டச் ஸ்கிரீன் வேற, டச் ஸ்கிரீனாவும் யூஸ் பண்ண மானிட்டர்ஸ் வந்து அது இன்புட் அவுட்புட் ரெண்டு டிவைஸாவுமே அந்த இடத்துல வந்து அது தொழிற்படும். அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க டச் ஸ்கிரீன்ல வந்து எங்களுக்கு இன்புட் கொடுக்க மேலும் அதே மாதிரி மானிட்டராகவே எங்களுக்கு அவுட்புட்டும் தரும். அப்படி இல்லை, நார்மலா யூஸ் பண்ண மானிட்டர் வந்து எங்களுக்கு வந்து அவுட்புட்டை மட்டும் தரதிக்கு ஏதோ அவுட்புட் டிவைஸ்ல செல்லலும் எங்களுக்கு இப்ப ஒரு வீடியோஸ் பாக்குறது ஐக்கேலும் ஏதா இருந்தாலும் சரி எங்களுக்கு அவுட்புட்டா அந்த நாங்க செய்யறது எல்லாத்தையுமே மானிட்டர்ல காட்டுறது வந்து அவுட்புட்டா தான் வேற. இப்ப உதாரணத்துக்கு நாங்க வந்து டைப் பண்ணது கீபோர்ட்ல டைப் பண்ணாலும் அதை வந்து எங்களுக்கு மானிட்டர்ல வந்து அவுட்புட்டா பாக்கிடுமா இக்கே. அப்ப கீபோர்ட்ன்றது ஐன இன்புட் டிவைஸா தொழிற்படுமா, மானிட்டர்ன்றது வந்து அவுட்புட் டிவைஸா இக்கே. சரியா? இப்ப இதுல வந்து சிஆர்டி மானிட்டர், ஃபிளட் பேனல் மானிட்டர், எல்சிடி மானிட்டர் இப்படி இக்கி. சரியா? இதுல வந்து இப்ப சிஆர்டி மானிட்டர்ன்றது வந்து கெத்தோட் ரே டியூபை யூஸ் பண்ணும். இது முந்தைய பழைய காலத்துல வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஐக்கேலும் டிவி ஐக்கேலும் அந்த அந்த ஸ்கிரீனுக்கு பின்னுக்கு வந்து ஒரு பெரிய பகுதி வந்து இக்கே பழைய காலத்து இதுல எல்லாம் அதுதான் சிஆர்டி மானிட்டர் சொல்ற. இப்ப மாடர்ன்ல எல்லாம் யூஸ் பண்ண வந்து எல்சிடி. இப்ப வர கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் இது எல்லாம் வந்து எல்சிடி தான் யூஸ் பண்ண. டிவியா இருந்தாலும் சரி, அது தின் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கும். சரியா? இந்த போட்டோல டிஃப்ரெண்ட் பாக்கலுமா இருக்கும் சிஆர்டியும் எல்சிடியும். அடுத்தது வந்து இப்ப மானிட்டர்ல வந்து அதோட டைப் வந்து இந்த காட்டுற கலர் டிஸ்பிளே வச்சு மூணா பிரிக்கலும். மோனோக்ரோமும், கிரே ஸ்கேலும், கலர் மானிட்டரும். மோனோக்ரோம் ஒன்லி ஒன் கலர் தான் காட்டும். சரியா? ஒரு மாதிரி அந்த பிளாக் கலர்ல எப்படி ஒரு கலர் தான் காட்டும் ஸ்டார்டிங்ல வந்தது. சரியா? அதுக்கு பிறகு கிரே ஸ்கேல் மானிட்டர். அதுக்கு பிறகு இப்ப பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி அந்த கிரே ஷேட்ல மட்டும் தான் கிரேலயே பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணா அதுல வந்து ஒரு கலரும் இருக்காது. பிளாக்கும் ஒயிட் கிரே அந்த கிரே ஷேட்லயே தான் டார்க் லைட் ஆகி அது எங்களுக்கு ஒரு விஷுவலா காட்டுறேன். அப்ப அங்க யூஸ் பண்ணது எல்லாமே ஷேட்ஸ் ஆஃப் கிரே தான்.
அடுத்தது கலர் மானிட்டர். இங்க வந்து மல்டிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. எந்த கலரோ அந்த கலரை வந்து எக்ஸாக்டா காட்டுறேன். அப்ப இங்க வந்து 16 கலர்ல இருந்து 16 மில்லியன் கலர்ஸ் மட்டும் இங்க யூஸ் பண்ணுங்க. அதுல கொடுக்குற பைட்டால வச்சு சிக்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்து அந்த கால்குலேட் பண்ண மெத்தட் ஒண்டிக்கு தேவைப்படாதைக்கும். அடுத்தது இம்பார்ட்டன்ட் மானிட்டர் ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ நாங்க ஒரு மானிட்டர் ஒன்று வாங்குறேன்னு சொன்னா மானிட்டர்ல வந்து நாங்க இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் ஈக்கிறா அது எந்த அளவுல ஈக்கின்னு சொல்லி நான் பார்க்கணும். சைஸ் இப்ப என்னோட தேவைக்கு ஏத்த மாதிரி வந்து அதோட சைஸை பார்க்கணும். இப்ப மிச்சம் பெரிய சைஸ்ல இருந்தாலும் இப்ப நாங்க பர்சனல் யூஸ் ஆயிருந்தா வந்து நார்மலா ஒரு சின்ன சைஸ் டிஸ்பிளே ஆயிருந்தா நல்ல. இப்படி எங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி சைஸ் பார்க்கணும். இப்ப டிவில ஆயிருந்தாலுமே ஒரு சைஸ் வருமே 16 இன்ச்சு 17 இன்ச் அப்படி சைஸ் வரும். எப்படி பாக்குறது ரிசொல்யூஷன், ரிஃப்ரெஷ் ரேட், டொட் பீச் இப்படி எல்லாம் இந்த மாதிரி முக்கியமான 4 விஷயங்களையும் நாங்க கட்டாயம் கன்சிடர் பண்ணணும். சரியா? ரிசொல்யூஷன் அந்த அதுல வந்து ஜூம் பண்ணா நான் காட்டுற ஒரு கலர்ட அளவு சரியா? ஒரு டொட்ல வந்து எவ்வளவு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கி அப்படி பாக்குறேன். சரியா? ரிஃப்ரெஷ் ரேட் அடிக்கடி ரிஃப்ரெஷ் ஆகுற மாதிரி அப்படி இருக்கிற. சரியா? டொட் பிச் ஒரு டொட்ல வந்து இப்போ அப்படி டொட் பிக்ஸ்ன்னா ஒரு பிக்சல்ல வந்து எவ்வளவு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்க அது சம்பந்தமா பாக்குறது தான் டொட் பிச் ரிசொல்யூஷன் அல்ல. அடுத்தது இப்ப அவுட்புட் டிவைசஸ்ல வந்து டேட்டா ப்ரொஜெக்டர். சரியா? இப்ப கம்ப்யூட்டர்ஸுக்கோட நான் வந்து ப்ரொஜெக்டரை கனெக்ட் பண்ணி நான் பாக்குறேன். இப்ப பெருசா டிஸ்பிளே பண்றதுக்கு ப்ரெசன்டேஷன்களுக்கு இதுகளுக்கெல்லாம் வந்து நாங்க கம்ப்யூட்டர்ஸ்ல ஒரு போட்டிக்கு சரியா அதோட கனெக்ட் பண்ணி ப்ரொஜெக்டரை கனெக்ட் பண்ணி HDMIயோட போட்டோன்னா நான் பின்னுக்கால பார்ப்பேன். இப்போ சொல்லலாம் சரியா அதோட கனெக்ட் பண்ணி எங்களுக்கு பார்க்கலும். அப்ப நாங்க வந்து நாங்க இப்ப கம்ப்யூட்டரோட ப்ரொஜெக்டரை கனெக்ட் பண்ணினா அதுல ஷேர் கொடுத்தா எங்களுக்கு வந்து அது பெருசா எல்லாருக்கும் பார்க்கக்கூடியது மாதிரி இருக்கிறேன். சரியா? தான் டேட்டா ப்ரொஜெக்டர்ஸ். அப்ப அந்த ப்ரொஜெக்டர்ஸ் வந்து எங்களுக்கு அவுட்புட்டா தர இந்த ஸ்கிரீனை வந்து அவுட்புட்டா தர. சரியா? அப்ப அது ஒரு அவுட்புட் டிவைஸ். இப்ப சவுண்ட் சிஸ்டம் எடுத்தா வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் வந்து இதுல இருக்கிற எல்லாமே வந்து அவுட்புட் டிவைஸ் இல்ல சவுண்ட் சிஸ்டம் சொல்லி காமனா தந்திருக்கு. சரியா? சவுண்ட் சிஸ்டத்துல வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் தான் மெயினா வர அவுட்புட் டிவைஸ். சரியா? இதெல்லாம் வந்து இங்க சவுண்ட் சிஸ்டம் சொல்லி சவுண்ட் சிஸ்டத்துல யூஸ் பண்ற எல்லாத்தையும் தந்திக்கு. சரியா? ஆனா அவுட்புட் டிவைஸ்ல வர சவுண்ட் சிஸ்டம் இந்த ஸ்பீக்கர் தான். சரியா? இப்போ சவுண்ட் சிஸ்டத்துல வந்து எங்களுக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாம் மைக்ரோஃபோன்ஸை யூஸ் பண்ணி ஸ்பீக்கர்ல வந்து எங்களுக்கு அதை கேட்க சவுண்டை கன்வெர்ட் பண்ணி கேட்கக்கூடியதாக்கி. சரியா? அப்போ அந்த சவுண்ட் சிஸ்டம்ன்றது வந்து மியூசிக் வீடியோ இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகும். அடுத்தது வந்து பிரிண்டர்ஸ் என்றதும் அவுட்புட் டிவைஸ் தான். அப்போ எங்களுக்கு நாங்க வந்து ஒன்று இன்புட்டா நாங்க டாக்குமெண்ட்டை கொடுத்து நாங்க பிரிண்ட் பண்ணி அவுட்புட்டா எடுக்கிறேன். அது ஒரு அவுட்புட்டா எடுக்கிற தாளா நாங்க எடுக்கிற அவுட்புட்டா எடுக்க போக்கல வந்து இங்க வந்து இம்பெக்ட் பிரிண்டர் நான் இம்பெக்ட் பிரிண்டர் இக்கி. சரியா? இங்க வந்து பிரிண்ட்ஸ் பை ஸ்ட்ரைக்கிங் அண்ட் இங்க் ரிப்பன் அகேன்ஸ்ட் பேப்பர். சரியா? பேப்பரோட கனெக்ட் ஆகாம இருக்கும். சரியா? இப்ப சவுண்ட் வராத இருக்கும். இந்த இம்பெக்ட் வந்து கொஞ்சம் பழைய கால இது எல்லாம் யூஸ் பண்ணாது. சரியா? நான் இம்பெக்ட் தான் இப்ப நாங்க மாடர்ன் இதுல வந்து யூஸ் பண்ணுங்க. லேசர் பிரிண்டர், டோனர் இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுங்க. அப்ப இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் இதெல்லாம் வரும். இங்க யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண இதெல்லாம் வரும். மத்தது வந்து அந்த இம்பெக்ட் பிரிண்டர்ல வந்து லைன் பை லைனா அப்படி பழைய காலத்துல வந்து லைன் பை லைனா அப்படிதான் பிரிண்ட் பண்ணும். அப்ப அது இப்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ண நல்லா குறைவு. சரியா? இப்ப பிரிண்டர் ஒன்று வாங்குன்னு சொன்னா நாங்க வந்து அதுல கன்சிடர் பண்ண வேண்டிய ஃபேக்டர்ஸ். அப்ப அதுல வந்து இப்ப பிரிண்ட் பண்ணினாலும் இப்ப எல்லாத்தோட குவாலிட்டியும் ஒரே மதிக்கிறல்ல. சரியா? இப்ப நாங்க யூஸ் பண்ண பிரிண்டர்ஸை பொறுத்து. சரியா? அப்ப அதுல பிரிண்ட் பண்ண வர இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அந்த பிரிண்டருக்கு வந்து இனிஷியல் காஸ்ட் ஒண்டிக்கு அதுக்கு வந்து
மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு தான் காஸ்ட் ஆஃப் ஆப்பரேஷன். சரியா? இப்போ இனிஷியல் காஸ்ட்னு சொன்னா இனிஷியலா அதுக்கான காஸ்ட். இப்போ ஒரு பிரிண்டர் வாங்குறேன்டா ஒவ்வொரு பிரிண்டர்டையும் அது யூஸுக்கு ஏற்ற மாதிரி அது பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி விலை மாறுபடையிலும். இப்போ இங்க்ஜெட்டுக்கு ஒரு மாதிரி, லேசர் பிரிண்டருக்கு ஒரு மாதிரி இப்படி விளைவிக்கும். சரியா? அப்ப நாங்க வந்து இனிஷியல் காஸ்ட் எப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னு சொன்னா, இப்ப இங்க்ஜெட்ல எல்லாம் வந்து நாங்க வந்து முடிய இங்க வச்சுதான் அது வந்து இங்க யூஸ் பண்ணித்தான் அந்த கலர் டோனை யூஸ் பண்ணித்தான் பிரிண்ட் பண்ண போறேன். அப்ப எங்களுக்கு வந்து அதின வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் வந்து வரப்போற கண்டினியூஸா வரப்போற. அப்படி இல்லாம இனிஷியல் காஸ்ட்டை மட்டும் வச்சு ஒன்றும் செய்யல. அப்ப அதின வந்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் நாங்க பார்க்கணும். இப்போ ஃபொண்ட் அண்ட் கிராஃபிக்ஸ் சப்போர்ட் பார்க்கணும், பிரிண்டிங் ஸ்பீட் பார்க்கணும். சிலது வந்து நல்லா ஸ்லோவாக இருக்கும். அப்போ இப்போ இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அப்படி எல்லாம் கொஞ்சம் பழைய காலத்து ஸ்லோவாக இருக்கும். அப்போ லேசர் பிரிண்டர் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகிக்கும். அதோட குவாலிட்டியுமே மிச்சம் நல்லா இருக்கும் லேசர் பிரிண்டர்கிட்ட. அப்படி நாங்க எல்லாம் பார்த்து எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ லேசர் பிரிண்டர் தான் வாங்கணுமென்று இல்லை. இப்போ எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வந்து அது இப்ப எங்களுக்கு வந்து பெருசா இமேஜில் பிரிண்ட் பண்றல அப்படி ஒரு இடத்துல ஒரு இது ஒன்றுக்கு தான் கண்டினியூஸா வச்சுக்கிட்டு எப்பவுமே இப்ப ஏடிஎம் மெஷின்ஸ்ல வந்து இது எங்களுக்கு பேலன்ஸ் இது எடுக்கிற மாதிரி வருமே, ஷீட் எடுக்கிற மாதிரி. அப்ப அதுல எல்லாம் வந்து எங்களுக்கு இமேஜ் எல்லாம் யூஸ் பண்றல. அப்ப அதுகளுக்கு ஏத்த மாதிரி அப்படி எங்களோட யூஸுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நாங்க கன்சிடர் பண்ணி வாங்கணும். அடுத்தது வந்து ஃப்ளோட்டர். ஃப்ளோட்டர் என்றதும் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ் தான். சரியா? ஃப்ளோட்டர்ன்றதும் அவுட்புட் டிவைஸ். இதுவும் வந்து பிரிண்ட் தான் பண்ணும். ஆனா நார்மலா அந்த பிரிண்டர்ஸ் மாதிரி சும்மா ஒரு டாக்குமெண்ட்டையோ அப்படி பிரிண்ட் பண்ணது இல்லை. சரியா? இது வந்து பெரிய பெரிய டிராவிங்ஸ் டிசைன் இப்படி பிரிண்ட் பண்ணு. இப்ப நாங்க பாக்குற பெரிய பேனர் அடிக்கிற பெரிய இந்த பேனர் அடிக்கிறது ஆயிக்கட்டும், இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பெருசா இதெல்லாம் அடிக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன இது இல்லாம பெருசா அடிக்கிற இது அது எல்லாத்துக்குமே வந்து நான் ப்ரொட்டஸ் தான் யூஸ் பண்ணேன். இதுல போட்டோ போட்டி பார்த்துக்கொள்ளும். இந்த ஆர்கிடெக்சர் டிராவிங்ஸ், இன்ஜினியர் டிசைன், பெரிய மெப்புகள் கீரை இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே எங்களை யூஸ் பண்ணிடும். சரியா? பிரிண்டரை விட மிச்சம் பெருசாகவும் மிக்கும், அதே மாதிரி கம்ப்ளெக்ஸும் தான். சரியா? இதுல காஸ்ட்டுமே கூட ஆயிக்கும். அடுத்தது வந்து நாங்க ஸ்டோரேஜ் டிவைசஸ். சரியா? இதுல வந்து டேட்டா, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுது. சரியா? அப்ப கம்ப்யூட்டர்ஸ் வந்து இப்ப நாங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் ஒன்றை டைப் பண்ணி வைப்போம். இப்ப டைப் பண்ணா வந்து அது எங்களுக்கு புறவும் யூஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லி எங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் அப்படி எங்களுக்கு தேவைப்பட்ட டைம் எடுக்கணும்னு ஒன்லே வைக்கலவே நாங்க அதை ஆஃப் பண்ணினா அதுலக்கு எல்லாம் க்ளோஸ் ஆகி ஃபுல்லாவே ஷட் டவுன் ஆகும். அப்ப நாங்க திரும்ப அதை ஆன் பண்ற டைமும் எங்களுக்கு அதை எடுக்கலுமா வைக்கணும். அப்ப அதை நாங்க ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். சரியா? அப்ப அந்த மாதிரி வந்து டேட்டாவை வந்து எங்களுக்கு பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஸ்டோரேஜ் டிவைசஸ் தேவை. சரியா? இன்க்ளூட்ஸ் பண்ண இந்த ரீடிங் ரைட்டிங் ஆபரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் தான். சரியா? அதுல வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல வந்து மெயினா பிரைமரி ஸ்டோரேஜ், செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படி இருக்கு. சரியா? இப்ப அது இல்லாம அதுலயே ஒரு வகை தான் மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ். சரியா? மேக்னெட்டிக், ஆப்டிக்கல் இப்படி எங்களுக்கு தேவையானதை நான் பார்ப்போம். சரியா? இப்ப மேக்னெட்டிக் வந்து அந்த மேக்னெட் இப்ப நான் வந்து இருக்கும்போது ஆப்டிக்கல் யூஸ் பண்ணுமா மேக்னெட்டை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்க. சரியா? மேக்னெட்டிக் டிஸ்க், டேப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. ரீட் ஓர் ரைட் ஹெட் எக்ஸஸ் ஸ்டோர் டேட்டா. சரியா? நாங்க ரீட் பண்ணதுக்கோ ரைட் பண்ணதுக்கோ அது ஹார்ட் டிஸ்க்ல வந்து இப்படி டிஸ்க் ஒன்று மாய்க்கும், அதுல ஹெட் ஒன்று மாய்க்கும். அதை வச்சுதான் அது வந்து அப்படி சுத்த போக்கில் வந்து அந்த ஹெட் தான் ரீட் பண்ண ரைட் பண்ண வேலையில செய்யும். அதான் சொல்லிக்கிங்க. இப்போ ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி டிஸ்க், மேக்னெட்டிக் டேப் எல்லாம் வந்து மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லுங்க. அடுத்தது வந்து இந்த மேக்னெட்டிக் டிஸ்க். சரியா? இதுல தான் நாங்க ட்ரெக் செக்டர்னு சொல்லி இக்குது. மேக்னெட்டிக் டிஸ்க்ன்றது இப்படி ரவுண்ட்ல இக்கும். சரியா? அது ரவுண்ட்ல இக்கும். சரியா? இதுல வந்து இப்படி இதுல மார்க் பண்ணி காட்டிக்கு பாரு. இது வந்து ஒரு செக்டர். சரியா? இப்ப இது மட்டும் இல்ல, இப்ப இங்க பாக்கலும் இது ஃபுல்லா ட்ரெக். இதுல மார்க் பண்ணி காட்டிக்கே இப்படி சர்க்கிள் ஃபுல்லா
ஒரு ட்ரெக். சரியா? அதுல வந்து ம், இப்ப இது பிரிச்சா இதுல வந்து இன்னும் வந்து நிறைய செக்டர்ஸ் காட்டிக்கு. சரியா? இது ஒரு செக்டர். அப்படி இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செக்டர். இப்ப நான் இங்க வரைஞ்சு காட்டிக்கு இது ஒரு செக்டர், இது ஒரு செக்டர். அப்படி ஒவ்வொன்றா சேர்ந்து இந்த செக்டர்ஸ் சொல்லி காட்டிக்கு. அப்ப ஒரு செக்டர்ஸ்ல வந்து இப்ப இங்க உங்களுக்கு பார்க்கக்கூடியதாய்க்கும் இப்படி இருக்குது. அப்படி இப்படி ஒவ்வொரு பாட்டும் நீக்கி. சரியா? உங்களுக்கு பார்க்கலும் இப்ப இதுவும் செக்டர் தான், இந்த பாட்டும் செக்டர் தான். அப்ப நீங்க யோசிக்கலும் இப்ப நான் ஸ்டோரேஜ் டிவைஸாவே நான் சொல்றேன். அப்ப இது ஒவ்வொன்றிலையும் போயிட்டு போயிட்டு தான் ஸ்டோர் பண்ண நான் ஸ்டோர் பண்ண ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து ஹார்ட் டிஸ்க்ல இப்படிதான் வந்து ஸ்டோர் ஆகும் மெத்தட் வந்து இருக்கும். சரியா? இப்ப அதுல வந்து இப்ப இங்கிக்கிற பாட்டும் சைஸ் டிஃப்ரெண்ட். பாக்குறதுக்கு அப்படித்தானே விளங்குது. உண்மையா சைஸ் டிஃப்ரெண்டே. ஆனா ஸ்டோர் பண்ண அளவு வந்து ரெண்டும் ஒன்று தான். இப்ப இங்க எத்தனை பைட் ஸ்டோர் பண்ணும் அதே அளவு தான் நீங்க ஸ்டோர் பண்ணும். சரியா? அது இல்லாம ஆஹ் உள்ளுக்கு ஈக்கிறத விட வெளியே கூட ஸ்டோர் பண்ண அப்படி எல்லாம் இல்லை. எல்லாம் ஒரே அளவு தான் ஸ்டோர் பண்ணும். சரியா? இது ஒரு ட்ரக் காட்டினே. இது ஒரு செக்டர். சரியா? இப்படி டிஸ்க் வந்து சிங்கிள் சைடு டபுள் சைடு இப்படி இக்கி. சரியா? அப்ப டிஸ்க் ஃபார்மட் பண்ண போக்குள்ள ட்ரக் கிரியேட் ஆகும். சரியா? அதே தேவைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டிஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரக் கிரியேட் ஆகும். சரியா? இப்ப செக்டர்ஸ்ன்றது வந்து அந்த ஸ்டோரேஜ் யூனிட்லயே அந்த டிஸ்க்ல இருக்கிற ஒரு சின்ன பார்ட், மிச்சம் சின்ன பார்ட் தான் செக்டர். சரியா? அப்ப டேட்டா வந்து ரைட் பண்ணதெல்லாம் ஒரு செக்டரா தான் ரைட் பண்ண வேலையில நடக்கிறேன். நான் சரி ஒரு ஹெட் ஒன்று மாய்க்கிறேன்னு சொல்லி இதுதான் அந்த ஹெட் மாய் ஒரு பாட்டு உண்டிக்கு மீன் வந்து ட்ரக்ஸை காட்டி ஹெட்டை தனியா காட்டில இப்படின்னு ஹெட் ஒன்று மாதிரி வரும். சரியா? ஆஹ் அந்த ஹெட்டால தான் வந்து இது சுத்தி சுத்தி வர போக்குல வந்து ரைட் பண்ண வேலையெல்லாம் செய்யும். சரியா? இப்ப ஒரு கல்குலேஷன் ஒன்று எடுத்தோம்னா வந்து கல்குலேஷன் வந்து பார்ப்போம். சரியா? இப்போ ஒரு டிஸ்க் இப்படி இது ஒரு டிஸ்க் வந்து இக்கி. சரியா? அதுல வந்து ஒரு சைட்ல இப்படி டிஸ்க்ல வந்து உம், இந்த டிஸ்க்ல வந்து இப்ப ஒன் சைடு சிங்கிள் சைடு டபுள் சைடுன்னு இக்கி. சரியா? அப்ப அதுல வந்து ஒரு சைடுல வந்து எத்தனை ட்ரக்கிக்குன்னு சொல்லி பார்க்கணும். இப்ப இங்க எடுத்தா 1 2 3 4 5 6 ட்ரக்கிக்கு இல்லைங்க. இது ஒன்றும் இந்த ஒரு சேர்க்கிள் வரதான் ஒவ்வொரு ட்ரக். சரியா? செக்டர் ரெண்டே தெரியுமே, அதை இப்படி பிரிச்சா வர ஒரு பார்ட். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்டர். இப்ப ஒரு டிஸ்க எடுத்தா வந்து அதுல வந்து இப்ப ஒரு சைட்ல வந்து எத்தனை ட்ரக்கின்னு பார்க்கணும். சரியா? இப்ப உதாரணத்துக்கு வந்து இதுல வந்து 80 ட்ரக்கின்னு வைப்போமே. அப்ப 80 ட்ரக் மேனி எத்தனை அந்த ஒரு ட்ரக்லயும் வந்து எத்தனை செக்டர் ஈக்கன்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இப்ப உதாரணத்துக்கு இங்க தண்ணிக்கு 18 செக்டர்ஸ். அப்ப மொத்தமா வந்து 80 தர 18 1440 செக்டர்ஸ் பெர் சைடுன்னு வர. சரியா? அப்ப இது டபுள் சைட் டிஸ்க் ஆயிருந்தா வந்து இதே மாதிரி இப்ப இப்படி மேல இருக்கிற மாதிரியே செட்டப் பண்ணி கீழே மிக்குமே. டபுள் சைடா இந்த சிங்கிள் சைடு டபுள் சைடு அன்னைக்கு. அப்ப டபுள் சைடடா இருந்தா நாங்க வார அந்த வெளிவை வந்து ரெண்டால பெருக்கணும். பெருக்கினா மொத்தம் எத்தனை செக்டர் சீக்கன்னு சொல்லி வர. சரியா? அடுத்து வந்து டிஸ்க் கெப்பாசிட்டி காணுது வந்து இப்ப இந்த செக்டர்ஸை வந்து ஒரு செக்டர்ஸ்க்கு எத்தனை பைட்ஸோ அதால பெருக்கும். உதாரணத்துக்கு இப்ப எடுக்குமே. இப்ப இது இந்த டிஸ்கி. சரியா? இந்த டிஸ்க்ல வந்து ஆஹ் நாங்க சும்மா சொல்லுவோமே இத வந்து 5 ட்ரக்கிக்குன்னு வைப்போமே. அப்ப 5 ட்ரக். சரியா? 5 ட்ரக் மேனி இருக்கணும்.
ஒரு ட்ரக்ல வந்து எத்தனை செக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்றா. இப்ப இது ஃபுல்லா இல்ல. இந்த இந்த சேக்கிள் எடுத்தா இந்த சேக்கிள் இப்படி இப்படி பிரிச்சு பிரிச்சு இப்படி பிரிச்சு பிரிச்சு வர போகல. ஒழுங்கா கீரி கொள்ளையில அன்னைக்கு இதுல வந்து இப்படி ஒரு ட்ரக்ல வந்து இப்படி இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணுண்டு ஒவ்வொரு ட்ரக்லயும் வந்து எல்லா ட்ரக்லயும் ஒரே அளவு செக்டர்ஸ் தான் நிற்கும். சரியா? இங்க இங்க பாத்தீங்கன்னா இது இந்த இதுலக்கும் 10 தான் நிற்கும். சரியா? ஃபுல்லா சேம் அளவா தான் நிற்கும். அப்ப ஒரு ஒரு ட்ரக்ல வந்து எத்தனை செக்டர்ஸ் ஈக்கண்டு பார்க்கும். சரியா? உதாரணத்துக்கு சும்மா செல்லுவோமே ஒரு 10 ஈக்கண்டு வைப்போமே. அப்ப 5 தர 10. சரியா? அப்ப இது சிங்கிள் சைடா இருந்தா இதுங்களுக்கு 2ஆ பெருக்க தேவையில்ல. சரியா? இது ஒன் சைடா இருந்தா 5 தர 10 50 அடிக்கலும். சரியா? டபுள் சைடு அடிக்கிறதால தான் நாங்க 2ஆ பெருக்கிக்கி அதை விளங்கிக்கொள்ளணும். அப்ப இப்படி பெருக்கி வர்றதுதான் டோட்டலா எத்தனை செக்டர்ஸ் இருக்குன்னு வரையலும். சரியா? இப்ப எங்களுக்கு ஒன்றாய் நிக்கலவே. அப்ப ஒரு ட்ரக்ல எத்தனை செக்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அப்ப மொத்தமா எத்தனை ட்ரக் இருக்குன்னு பார்க்கணும். அதை பெருக்கிட்டு இப்ப சிங்கிள் சைடா இருந்தா இது ஒரு சைடுக்கு சரி. அதே மாதிரி டபுள் சைடடா இருந்தா அதே மாதிரி கீழே நிற்கும். ஃபுல்லா அதே அளவா தான் நிற்கும். டிரெக்டா 2ஆல பெருக்கி விட்டா சரி. சரியா? அது 2ஆல பெருக்குற. அப்ப டிஸ்க் கெப்பாசிட்டி இதால மொத்தம் எவ்வளவு ஸ்டோர் பண்ணலும். சரியா? அப்ப மொத்தம் இதுல நாங்க பார்க்க எத்தனை செக்டர் சீக்கண்ட் என்ன பாக்குறோம் நாங்க எத்தனை செக்டர் சீக்கண்ட். அப்ப மொத்தமாட்ட கெப்பாசிட்டி எவ்வளவு அளவீக்கண்ட். உதாரணத்துக்கு இப்ப நாங்க தண்ணி சொன்னா லிட்டர் அளக்குற மாதிரி இங்க வந்து கம்ப்யூட்டர்ஸ்ல இதுல வந்து எல்லாம் சேவ் பண்ண பைட்ஸ்ல தானே. அப்ப ஒரு செக்டர்ல வந்து எத்தனை பைட் சேவ் பண்ணலும் பார்க்கலும். இப்ப நான் சொன்னேன் உள்ளுக்கு ஈக்கிற அளவு சேவ் பண்ணதும் வெளியே ஈக்கிற இந்த பெரிய இது சேவ் பண்ணதும் ஒரே அளவு தான். இங்க டிஃப்ரெண்ட் ஒன்று இல்லை. இப்ப இதுவும் சேவ் பண்ணது ஒரே அளவு தான். இது 4 பைட் சேவ் பண்ணுண்டா இதுவும் 4 பைட் தான் சேவ் பண்ணுவேன். சரியா? இதுவும் அதே 4 பைட் தான் சேவ் பண்ணுவேன். அப்ப ஃபுல்லா வந்து ஒரே அளவு பைட்ஸ் பெர் செக்டர் பாக்குறேன். இப்ப 100 வைப்போமே. இது 100 ஒரு செக்டர்ல வந்து 4 பைட் சேவ் பண்ணு வைப்போமே. அப்ப மொத்தமா இந்த டிஸ்க்ல வந்து கெப்பாசிட்டி டிஸ்க்ல மொத்தமா எவ்வளவு சேவ் பண்ணிடும் பாக்குவேன். மொத்தமாவே எங்களுக்கு 400 பைட் தான் சேவ் பண்ணிடும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இப்படி அளவு வார இல்லைங்கன்னா மொத்தமா 400 பைட் சேவ் பண்ண இயலும். சரி, டவுட் இருந்தா வாட்ஸ்அப்ல கேளுங்க. இது அடுத்தது வந்து ஃப்ளாப்பி டிஸ்க், ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் இங்க எல்லாத்துலயும் யூஸ் பண்ண மெக்கானிசம் வந்து மேக்னெட். சரி, அந்த காந்த இதை வச்சுதான் யூஸ் பண்ணுங்க. சரியா? இது வந்து போர்ட்டபிள் மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்ற இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிடுமா. நம்ம ஃபிக்ஸடா ஈக்கிறேன் இல்லை. ஹார்ட் டிஸ்க் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் உள்ளுக்கே இது உள்ளுக்கே ஃபிக்ஸடா ஈக்கிறது. இது அப்படி இல்லை. எக்ஸ்டர்னலா போடுற ஸ்டோரேஜ் டிவைஸ். சரியா? ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஸ்கிட டென்சிட்டி ஈக்கும். சரியா? அது எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கூட இருந்தா அதுக்கேற்ற மாதிரி டென்சிட்டியும் ஈக்கும். சரியா? கெப்பாசிட்டி கூட இருந்தா டென்சிட்டியும் கூட ஈக்கும். அடுத்தது வந்து இதுல வந்து சின்ன அமௌண்டான டேட்டாஸ் தான் ஸ்டோர் பண்ண இயலும். ஹார்ட் டிஸ்க் மாதிரி பெரிய அளவு சேவ் பண்ண இயலாம். சரியா? அடுத்தது வந்து ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் எடுத்தா இது வந்து மெயினா யூஸ் பண்ண செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். சரியா? இந்த மேக்னெட்டிக், சாலிட், இந்த ஆப்டிக்கல் இந்த மாதிரி இந்த ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாம் வந்து இந்த செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்களுக்கு தான் வரும். சரியா? இங்க வந்து மேக்னெட்டிக் பிளட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. இப்ப நாங்க பார்த்த இந்த ஒரு பிளட்டர் முன்னுக்கு பார்த்தேன் நாங்க. அதுல தான் செக்டர்ஸ் இதெல்லாம் பிரிஞ்சிருக்கும். சரியா? இங்க வந்து மோட்டார், ரீட் ஓர் ரைட் ஹெட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. சரியா? லார்ஜ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இந்த மாதிரி ஃபாஸ்டா டேட்டா வந்து எக்ஸஸ் பண்ணிடுமா இருக்கிறேன். சரியா?
இப்ப ஹார்ட் டிஸ்க்ல தான் எல்லாம் சேவ் பண்ணி இருக்கும் சரியா. இப்ப இன தேவையில்லை தேவைப்படாத ஆனா சொல்றேன். இதுன்னு தான் இப்ப நாங்க ரெஜிஸ்டர்ல வந்து எங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட கொஞ்சத்தை நாங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஹார்ட் டிஸ்க்ல வந்து தேவையான எல்லாம் இருக்கும். இப்ப லோட் ஆகுமே அப்ப எங்களுக்கு தேவையான முக்கியம் அடிக்கடி தேவைப்படுற இதுல வந்து நாங்க ரெஜிஸ்டர்ஸ்ல வந்து சேவ் பண்ணி வைக்கிறோம். அது வந்து ஃபாஸ்ட் ஆக்சஸ் பண்ணுமா இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் வந்து கொஞ்சம் பெருசுதான். இதுல காட்டின அந்த ஈக்கும்போது சொன்ன ஹெட் அண்ட் யூஸ் பண்ணுங்க. இதுதான் அந்த ஹெட் சரியா. இங்க வீல் ஒன்று மாய்க்கு இதுதான். இப்படி இது சுத்த சுத்த அது வந்து இது இப்படி மேலால இது இயங்கும் இயங்கி இருக்கா. அடுத்தது வந்து ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் சரியா. இங்க வந்து லேசர் டெக்னாலஜியை யூஸ் பண்ண லேசர் ஒப்டிக்கல்ன்றதே வந்து லைட் லைட் அந்த அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவருக்கு வந்து மேக்னெட்டை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் இது ஸ்டோர் பண்ணுற மாதிரி லைட்ஸை யூஸ் பண்ணி சிடி ரோம் சரியா. லேசர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆடியோ வீடியோ இதெல்லாம் இது பண்ணிடும் சரியா. இதெல்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்டர்னலாக போட்டது ஹார்ட் டிஸ்க் மாதிரி இன்டர்னலாக அது உள்ளுக்கே இருக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து எங்களுக்கு சிடி தேவைண்டா போட்டு யூஸ் பண்ணிடும். அப்போ அது போர்ட்டபிள் மெத்தட் உண்டு. இன்னும் ஈஸியாக பெருசா ஸ்டோர் ஆகாது. அதை போட்டு எங்களுக்கு யூஸ் பண்ணிடும். இப்போ ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல வந்து இப்போ அதுக்கு ஒரு கெப்பாசிட்டிக்குமே இப்போ ஹார்ட் டிஸ்க்ல இவ்வளவு தான் ஸ்டோர் பண்ணிடும்ன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். இப்போ அதுக்கு மிச்சம் மீக்கிறதுல வந்து நாங்களுக்கு சிடிஎல்ல போட்டு யூஸ் பண்ணிடுறோம். ஃபோனுகளை வந்து நாங்கள் மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ண மாதிரி இப்போ நாங்கள் வந்து இப்போ கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து இப்போ சிடி ஒன்ல ஒரு படம் ஒன்றிருக்குன்னு சொன்னா அதுல அந்த படத்தை சேவ் பண்ணி வச்சுக்கன்னு சொன்னா டிரெக்டா அந்த சிடியை போட்டா எதுல இருந்தாலும் எங்களுக்கு பார்க்கலாம் இல்லைங்கண்ணா. அப்ப ஆஹ் அது ஹார்ட் டிஸ்கை விட ஆனா ஸ்லோவா தான் நிற்கும் சரியா. அடுத்து டிவிடி இங்க வந்து சிடியை விட கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது சரியா. இது வந்து பார்க்கறது சிடி மாதிரி தான் நிற்கும். டிவிடி பிளேயர்னு சொல்லி நாங்கள் யூஸ் பண்ண டிவிஎல் எல்லாம் கனெக்ட் பண்ணி இப்போ வீடியோஸ் பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்.
ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல வந்து அடுத்தது வந்து சாலிட் ஸ்டேட் ஸ்டோரேஜ். சரியா? முத வந்து ஹார்ட் ஆப்டிக்கல் பார்த்த, மற்றது வந்து மெக்னெட் பார்த்த. அதே மாதிரி சாலிட் ஸ்டேட். சரியா? சொல்லிட்டு யூஸ் பண்ணி இங்க சொல்லிட்டு எதை யூஸ் பண்ணேன்னு சொன்னா ஐசிய இன்டிகிரேட்டட் சர்க்யூட் நிறைய யூஸ் பண்ணி தான் இங்க வந்து செய்யற. சரியா? மெமரி சிப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ற. சரியா? இப்ப இது வந்து ஆஹ் மிச்சம் ஃபாஸ்ட் ஆயிக்கும். எஸ்டிடியை விட மேக்னெட் இதை விட இது வந்து ஃபாஸ்ட் ஆயிக்கும். சரியா? மேக்னெட் இதை விட எஸ்டிடியை விட ஃபாஸ்ட் ஆயிக்கும். சரியா? பவரும் வந்து இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் லெஸ் பவர் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எங்களுக்கு எஸ்எஸ்டி, ஃபிளாஷ் டிரைவ், மெமரி கார்ட்ஸ் இது எல்லாம் சொல்லிடும். சரியா? அடுத்து வந்து கிளவுட் ஸ்டோரேஜ். கிளவுட் ஸ்டோரேஜ் எப்படின்னு சொன்னா நான் வந்து கிளவுட்ல வந்து ஸ்டோர் பண்ணுவேன். அது எப்படின்னு சொன்னா இப்ப நான் வந்து ஹார்ட் டிஸ்க் அது இதுல எல்லாம் வந்து இவ்வளவு கெப்பாசிட்டி என்று ஈக்கும். சரியா? அதுக்கு ஸ்டோர் பண்ணது இது எக்ஸ்டர்னல் மாதிரி. எப்படின்னா இதுல ஸ்டோர் பண்ணது அது எஃபெக்ட் பண்ணாது. இப்ப 32 GB உதாரணத்துக்கு வைக்குமே. இப்ப அந்த 32 GB வந்து இதுக்கு சேவ் பண்ணாது. நாங்க நார்மலா சேவ் பண்ணது வந்து அந்த அந்த இதுக்கு சேவ் ஆகும். அது இல்லாம வந்து நாங்க கிளவுட்ல சேவ் பண்ணது வந்து கிளவுட்ல தான் ஸ்டோர் ஆகும். அந்த டிஸ்க்ல போயிட்டு ஸ்டோர் ஆகாது. சரியா? அப்ப இது வந்து எங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருந்து எக்ஸஸ் பண்ணிடலாமான மாதிரி. இப்போ கூகுள் டிரைவ், இந்த ஒன் டிரைவ் அக்கௌண்ட்ல வந்து ஆஹ் இப்ப அக்கௌண்ட் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் அந்த அக்கௌண்ட்டை வச்சு எங்களுக்கு வந்து இன்னொரு இடத்துல இருந்தும் அதே இதை கொடுத்து எங்களுக்கு லொக் ஆகி அதை இதை யூஸ் பண்ண இயலும். சரியா? அதை தான் சொல்லிக்கு இங்க வந்து மேனேஜ் கிளவுட் ஸ்டோரேஜ், அன்மேனேஜ் கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்கு. மேனேஜ் கிளவுட் ஸ்டோரேஜ் சொன்னா எப்படின்னு சொன்னா எங்களுக்கும் அதுல வந்து எக்ஸஸ் கூட இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஏத்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி இப்படி இப்படின்னு சொல்லி பிரிச்சு ஸ்டோர் பண்ண இயலும். இப்போ ஏடபிள்யூஎஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு எக்ஸாம்பிளா செல்ல இயலும். சரியா? இப்போ அன்மேனேஜ் கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஒன்றும் மேனேஜ் பண்ண இயல. எங்களுக்கு ஜஸ்ட் அது லீக்கிறதுல வந்து ஃபைலை சேவ் பண்ணு, டவுன்லோட் பண்ணு, எக்ஸஸ் பண்ணு, இந்த மாதிரி வேலையில மட்டும்தான் எங்களுக்கு செய்ய இயலும். இப்போ கூகுள் டிரைவ் இதெல்லாம் வந்து அன்மேனேஜ் கிளவுட் ஸ்டோரேஜ்ல வரும். அடுத்தது வந்து ஆப்டிமைசிங் டிஸ்க் பெர்ஃபார்மன்ஸ். சரியா? இப்ப டிஸ்க் பெர்ஃபார்மன்ஸை நாங்க கூட்டுறதுக்கான வழிகள். சரியா? அது டிஸ்க் பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நாங்க யூஸ் பண்ணுங்க மெத்தட். சரியா? இப்ப இங்க வந்து கிளீனிங் அப் அன்நீடட் ஃபைல்ஸ். கம்ப்யூட்டர்ஸ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கும் டெம்பரரியான அன்வான்ட் ஃபைல்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துள்ளுக்கு வந்து நாங்க வந்து சில ஃபைல்ஸ் வந்து யூஸே பண்ணாம இருக்கும். அப்படியே இருக்கும். சில ஃபைல்ஸ் ஆயிக்கலும் வெப்ஸ் ஆயிக்கலும் அது அப்படியே இருக்கும். அது அப்படியே டிஸ்க்ல சும்மா இடம் பிடிச்சிட்டு இருக்கும். அப்ப எங்களுக்கு வந்து அதால தேவையில்லாத ஒன்றுக்கு நாங்க இடம் கொடுத்து கொண்டு நிக்கிறதால சும்மா அதோட ஸ்பேஸ் தான் எங்களுக்கு அவைலபிள் ஆகிக்கிற ஸ்பேஸ் குறைஞ்சு அதோட பெர்ஃபார்மன்ஸும் குறைஞ்சு ஸ்லோ ஆகும். அப்ப இதை நாங்க வந்து அவாய்ட் பண்ணதுக்கு என்ன செய்யறோம்டா இந்த அன்நீடட் ஃபைல்ஸை வந்து நாங்க கிளீன் பண்ணோம், டிலீட் பண்ணி போட்டுருவோம். இப்போ ஃபோன்ஸ்லயே இருந்தாலுமே வந்து அதே இது பண்ணி தாரு டிஸ்க் பெர்ஃபார்மன்ஸ் இது ஆக்குறதுக்கு வந்து இப்போ அதே எங்களுக்கு காட்டுறேன். இது மிச்சம் காலமா யூஸ் பண்ணாமைக்கு டிலீட் பண்ற இப்படி எங்கள்கிட்ட கேட்டுவாரு. அப்ப அந்த அதெல்லாம் வந்து மிச்சம் காலமா அதை ஸ்டோர் பண்ணி வச்சு ஸ்லோ ஆகாமிக்கிறது நாங்க கிளீன் பண்ணோம். அடுத்து வந்து ஸ்கேனிங் டிஸ்க் ஃபார் எரர்ஸ். இப்ப டிஸ்கே வந்து ஃபுல்லா ஒவ்வொரு செக்டரா வந்து செக் பண்றேன். இப்ப நாங்க பார்த்து ஒரு செக்டர்ல தான் பேத்து ஒன் டைம் ஸ்டோர் பண்ணும். அந்த செக்டர்ல வந்து இப்ப என்ன சரி ஒரு செக்டர்ல வந்து ஒரு செக்டர் வேக்காகாம வைக்குமே. அந்த செக்டர்ல என்ன சரி டேமேஜ் ஆயிருந்தா அந்த ஃபைல் என்ன சரி ஒரு எரர் காட்டுமே. அது அந்த ஸ்டோரா வீக்காதே ஆயினேன். அப்ப அந்த மாதிரி எரர்ஸை வந்து கண்டுபிடிச்சு டிடெக்ட் பண்ணி அதை வந்து ஃபைண்ட் பண்ணும். இப்ப சில ஃபைல்ஸ் வந்து கரப்ட் ஆகிக்கும், ஃபைல் எரர் காட்டும். சரியா? ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி டிஸ்க்ல வந்து சில எரர்ஸ் இருக்கும். இதே வந்து ஸ்கேன் பண்ணி அதை டிடெக்ட் பண்ணி செல்லும். அப்ப இதால வந்து நல்ல டைம் எடுக்கும். ஏண்டா ஒரு செக்டரா ஒரு பார்ட்டா வந்து அதில் பார்த்து அதில் இருக்கிற எரர்ஸை கண்டுபிடிக்க போகல டைம் எடுக்கும். ஆனா இது உண்மையா மிச்சம் நல்ல மெத்தட். சிஸ்டம் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து கூட்டத்துக்கு நல்ல மெத்தட். உண்மையாவே இப்ப தேவையான ஒரு ஃபைல் வந்து கரெக்டா இருந்தா அதை பார்க்கத்தானே வேணும். அப்ப டிஸ்க்ல இருக்கிற எரர்ஸை வந்து ஸ்கேன் பண்றது. அடுத்தது வந்து டீஃப்ராக்மெண்டிங் டிஸ்க். சரியா? இப்போ ஃப்ராக்மெண்டேஷன் ஹேப்பன்ஸ் வென் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃபைல் ஆர் ஸ்டோர்ட் இன் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ் வந்து டிஸ்க். அப்படின்னு சொன்னா இப்ப நாங்க பாத்திக்கே
செக்டர்ஸ்ல வந்து இப்படி ஆஹ் இப்படி செக்டர்ஸ் ஒவ்வொன்று வீக்கெண்ட் வைப்போமே. செக்டர்ஸ் ஒவ்வொன்று வீக்க போக்கல இங்க வந்து நாங்க என்ன செய்யறோம்டா, உதாரணத்துக்கு ஆஹ் இதுல வந்து 4 பைட் தான் ஸ்டோர் பண்ணல வந்து வைப்பேன். சரியா? இதுல 4 பைட் ஸ்டோர் பண்ணல. இப்ப எங்கிட்ட ஃபைல் இருக்குது அதை விட கூட 4 பைட்ஸ் தான் ஸ்டோர் பண்ணிடுமெண்டா எங்கட ஃபைல் வந்து 6 பைட்ஸ் வைப்போமே. அப்ப இங்க 4 ஸ்டோர் பண்ணிட்டு இங்க 2 ஸ்டோர் பண்ண வேண்டி வர. சரியா? அப்ப பேலன்ஸ் சீக்கிர இந்த 4ம் வந்து வேஸ்ட் ஆகுற. சரியா? அப்படி ஃப்ரெக்மெண்டேஷன் உருவாகுற. இன்டர்னல் ஃப்ரெக்மெண்டேஷன், எக்ஸ்டர்னல் ஃப்ரெக்மெண்டேஷன் இன்னைக்கு அவ்வளோ எல்லாம் தேவையில்லை. ஆனா வந்து இப்படி நாங்க வந்து அதுக்கேத்த மாதிரி ஃபைல்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கேத்த மாதிரி பைஸ்ல வந்து நாங்க போயிட்டு சேவ் பண்ணணும். சரியா? இப்ப ஒரு இடத்துல வந்து ஆஹ் இப்ப இன 4 பைட்ஸ் இன்னும் 2 பைட்ஸ் இப்படி செக்டர் சீக்வன்ஸ்னா இப்ப இது கண்டினியூஸா இக்கி. சரியா? அப்ப ஈன வந்து ஆஹ் 6 பைட் 6 பைட் இல்லை, இப்ப 8 பைட் சேவ் பண்ணணும்னு வைப்போமே. அப்ப இப்படி உடைச்ச இப்ப ஈன வந்து 4 பைட் ஈக்கி. சரியா? இனி இப்ப ஈன 2 போனது வைப்போமே. ஈன பேலன்ஸ் 2 ஈக்கி. அப்ப 8 பைட் ஸ்டோர் பண்ணணும் வைப்போமே. இப்ப 4 2 2 இப்படி உடைச்சு சேவ் பண்ணாம 4 4 வர 2ஆவே சேவ் பண்ண அந்த அந்த செக்டர்ஸ்லக்கு அந்த ஸ்பேஸ் ஃபுல்லா எங்களுக்கு யூஸ் ஆகுது. அப்ப எங்களுக்கு இப்படி உடஞ்சு உடஞ்சி இருந்தா வந்து அது அப்படியே யூஸ் பண்ணா மீக்கு. இதுல ஒருத்தொண்டு யூஸ் பண்ணா மீக்கும். இன்னொன்றுல அப்படி 2 பைட்டை சேவ் பண்ணிட்டு வைப்போமே. 4 பைட் சேவ் பண்ணலுமான இடத்துல நாங்க 2 பைட் சேவ் பண்ண மிச்சம் 2 வந்து வேஸ்ட் ஆகுது. சரியா? அப்படி இல்லாம நாங்க வந்து அதுக்கேத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணணும். அதான் என்ன செஞ்சிக்கு. அப்படி சேவ் பண்ணதால வந்து எங்களுக்கு ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணலும், கம்ப்யூட்டர் எஃபிஷியன்சியும் வந்து கூடும். சரியா? அடுத்தது வந்து ஃபைல் கம்ப்ரெஷன். File compression reduces the size of files to save storage space. சரியா? இப்ப நாங்க வந்து ஃபைலை வந்து கம்ப்ரெஸ் பண்றா சின்னதாக்குற, சுருக்குற. சரியா? அப்படி செய்யறதால வந்து ஃபைலோட சைஸை குறைக்கிற. இப்ப உதாரணத்துக்கு ஒரு 50 MB வைப்போமே ஒரு ஃபைல. இப்ப நாங்க வந்து 50 MB அதை பத்தி நாங்க வந்து டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணாம அதை கம்ப்ரெஸ் பண்ணி அதை 40 MB 35 MB அதை குறைச்சி அதை வந்து நாங்க வந்து சேவ் பண்ணு, அதை வந்து நாங்க யூஸ் பண்ண. சரியா? அப்ப வந்து ஃபைல்ட அளவை வந்து வந்து நாங்க குறைக்கிறேன். கூட வச்சு அந்த ஸ்பேஸ் சும்மா வீணாகுமே அப்படி இல்லாம குறைச்சி டிஸ்கிரி பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறோம். அப்படி நிறைய கம்ப்ரெஸ் ஆன ஃபைல் ஸ்டோர் பண்ண போக்குல வந்து எங்களுக்கு சும்மா நார்மலா ஒரிஜினல் ஃபைல ஸ்டோர் பண்றதை விட கம்ப்ரெஸ் ஃபைல ஸ்டோர் பண்றதுக்கான ஸ்பேஸ் வந்து குறையதான் எடுக்கிறேன். அப்ப எங்களுக்கு வந்து அதில் வந்து டிஸ்கிரி பெர்ஃபார்மன்ஸை கூட்டலுமே. எங்களுக்கு கம்ப்ரெஸ் ஃபைல வந்து எங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ண இயலும். எங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ஒரிஜினல் ஃபார்மேட்ல எங்களுக்கு யூஸ் பண்ண இயலும். அடுத்தது வந்து போர்ட்ஸ் இன் கம்ப்யூட்டர். சரியா? A port is a connection point for external device. இப்போ நாங்கள் வந்து என்னோட லேப்டாப், பிசி இது எல்லாத்துலேயும் தான் எங்களுக்கு தேவையான போர்ட் சீக்கும். அப்போ எங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ஒன்றோ நாங்கள் கனெக்ட் பண்ணுன்னு சொன்னால் அதை நாங்கள் போர்ட்ஸினோட தான் கனெக்ட் பண்ணணும். உதாரணமாக எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் யூஸ் பண்ணுறேன். நான் சார்ஜர் வந்து ப்ளக் பண்ண போக்கல என்ன இப்போ சி டைப் சார்ஜர்ன்னு சொன்னால் இந்த சி டைப் போர்ட்டில் வந்து நான் சார்ஜ் பண்ணேன். அப்போ அந்த மொபைலுக்கு வந்து நான் சார்ஜ் பண்றேன்னு வைப்போமே. சார்ஜ் பண்றேன்னு சொன்னா அப்ப அந்த சார்ஜரையும் அந்த மொபைல் சார்ஜரை ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் எடுத்தா அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணதுக்கு நாங்க அந்த மொபைல்ல இருக்கிற சி டைப் போர்ட்டை யூஸ் பண்ணேன். இல்லைங்கண்ணா நாங்க ஒரு இயர்ஃபோன் அடிக்கிறேன்னு வைப்போமே. அப்ப அதுக்கும் நாங்க வந்து அந்த போர்ட்டை யூஸ் பண்ணி போர்ட்ல தான் நான் பின் பண்ணி பிளக் பண்ணி அடிக்கிறேன். அந்த மாதிரி நாங்க கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து எங்கள்ட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்க ஒன்றை கனெக்ட் பண்ண போகல அந்தந்த போர்ட்ஸ்ல நாங்க யூஸ் பண்ணோம். நிறைய போர்ட்ஸ் HDMI, RJ45, இப்படி நெட்ஒர்க் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு RJ45 இப்படி எங்கள்ட யூஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அந்த போர்ட்ஸ்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். சரியா? இப்ப சில டைம் நாங்க எக்ஸ்டர்னலா வந்து கீபோர்ட் கனெக்ட் பண்ணியே பிசின்னு சொன்னா மானிட்டரோட நாங்க வந்து அட கீபோர்டை வேறையா கனெக்ட் பண்ணணும். லேப்டாப்ல மாதிரி அதோட ஒன்றா வராது. அப்ப நாங்க கனெக்ட் பண்ண போக்குல அந்த போர்ட்ல வந்து அந்த போர்ட்டுக்கும்
கம்ப்யூட்டருக்கு அந்த கம்ப்யூட்டருக்கும் இந்த கீபோர்டுக்கும் ரெண்டுலயும் போட்டிக்கும் ரெண்டையும் கனெக்ட் பண்ண கேபிளும் டிக்கும் அந்த கேபிளை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவேன். சரியா? அடுத்தது வந்து அந்த மாதிரி தான் பிரிண்டர் கனெக்ட் பண்ணுண்டா பிரிண்டரையும் இதையும் கனெக்ட் பண்ணதுக்கு பிரிண்டர்ல ஒரு போட்டிக்கும் எங்களோட லெப்லயோ கம்ப்யூட்டர்லயோ அதுல ஒரு போட்டி. இப்படி நாங்க எக்ஸ்டர்னல் டிவைசஸ கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணதுக்கு இந்த கனெக்ட் பண்ண அந்த பார்ட் அதைத்தான் நாங்க சொல்லுவோம் போர்ட்ன்னு சொல்லு. சரியா? போர்ட்னுண்டா இந்த கேபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் போர்ட்டையும் டிவைஸையும் கனெக்ட் பண்ணுவோம். சரியா? இது வந்து மதர் போர்ட்ல போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஈக்கும். சரியா? அடுத்தது வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ். சாஃப்ட்வேர்ன்றது வந்து நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம், கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் டெல்ஸ் அ கம்ப்யூட்டர் ஹவு டு பெர்ஃபார்ம் டாஸ்க். அப்ப ஒரு டாஸ்கை செய்யறதுக்கு வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் என்று சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு தான் நாங்கள் சொல்ல சாஃப்ட்வேர்னு சொல்லி. இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு இதை போயிட்டு சேவ் பண்ணு, இதை சர்ச் பண்ணு, அப்படி எங்களோட டாஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் சாஃப்ட்வேர். சரியா? இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து வேக் பண்றதுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஓஎஸ் சிபியூ இருக்கும். அப்ப இதை சேவ் பண்ணுன்னு சொன்னா அப்ப இது சேவ் பண்ணதுக்கு அந்த சிபியூல ஸ்டோரேஜ் டிவைஸ் இதெல்லாம் தேவைப்படுமே. அப்ப அதே மாதிரி ஓஎஸ் இப்ப நாங்க வந்து சேவ் பண்ணிருந்தாலும் சரி சர்ச் பண்ணிருந்தாலும் சரி நாங்க வந்து எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி ஓஎஸ் யூஸ் பண்ண இயலும். விண்டோஸ் யூஸ் பண்ற, லினக்ஸ் யூஸ் பண்ற, இப்படி தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ண இயலும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். சரியா? இப்ப லினக்ஸ்ல எல்லாம் வந்து இப்ப நாங்க நார்மலா யூஸ் பண்ற வேர்ட் இல்ல, லேபர் ஆஃபீஸ் அப்படிதான் நான் யூஸ் பண்றேன். சரியா? இப்ப சாஃப்ட்வேர் வந்து டிசைன் பண்ணிக்கிற அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப விண்டோஸ்ல ஒர்க் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த சாஃப்ட்வேர் வந்து அந்த விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல ஒர்க் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணி இருக்கும். இப்போ வேர்ட் எல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணி வைக்கும். இப்போ சில இதுக்கு கொமாண்டை யூஸ் பண்ணி செய்யறோமா, இப்போ லினக்ஸ்ல எல்லாம் வந்து கொமாண்டை யூஸ் பண்ணி செய்யறோமாண்டா அதுக்கேற்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணி இருக்கும். சரியா? இப்ப சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ரெண்டு டைப் இருக்கு. சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மேனேஜ் பண்ணுங்க. இந்த ஃபுல்லா இப்ப நாங்க கீபோர்டால செய்யற வேலைக்கு மவுஸ் ஆயிக்கட்டும், பிரிண்ட் பண்ணது ஆயிக்கட்டும், இப்படி நாங்க வந்து கனெக்ட் பண்ணி செய்யற எல்லா வேலையும் வந்து இந்த மேனேஜ் பண்ணது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். சரியா? இது வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் சப்போர்ட் பண்ணும். சரி, கட்டாயம் சிஸ்டம் சாஃப்ட்வேர் நீக்கணும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணேன். ஆனால் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்றது கட்டாயம் நீக்கணும். சரியா? இதுல வந்து ஓஎஸ், நெட்வொர்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் இப்படி இருக்கு. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ன்றது வந்து எங்கள்ட யூசர்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க்கு நாங்கள் யூஸ் பண்ணணும். சரியா? எங்கள்ட பர்சனல் வேலைக்கு, எஜுகேஷனோ பிஸ்னஸோ அப்படி எங்கள்ட யூஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் தான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதுல வந்து இப்போ வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர், ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்து ஒரு அப்ளிகேஷன்ஸு. நாங்கள் எங்களுக்கு வந்து இப்போ டாக்குமெண்ட் வேலை வந்து செய்யறோம்னா நான் வேர்ட் யூஸ் பண்ணேன். எங்களுக்கு கால்குலேஷன் மாதிரி வேலை செய்யணும்னா ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணேன். எங்களுக்கு டேட்டா பேஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணணும்னா டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன். அப்படி எங்களோட யூசர்ட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணது தான் டேட்டா பேஸ் சாஃப்ட்வேர். ஆனா சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்றது வந்து எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ பொதுவாகவே என்னோட ரன் பண்ணாலுமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இருக்கணுமே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைல் வந்து இப்போ சேவ் பண்ண வேலைன்னு வைப்போமே, சேவ் பண்ண வேலைன்னு சொன்னா அப்ப அந்த ஃபைலை வந்து மேனேஜ் பண்ணி டிஸ்க்ல அந்த பேத்து சேவ் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஃபைல் மேனேஜ்மெண்ட் இப்படி எல்லாம் பார்க்கறது எல்லாம் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான். அடுத்தது வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். சரியா? யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ல வந்து இப்ப பெக்கப் யூட்டிலிட்டி. சரியா? ஃபைல்ஸ்ட வந்து கொப்பீஸை வந்து பெக்கப் பண்றது வந்து திரும்ப எடுக்கிறது மாதிரியே. அப்ப வந்து நாங்க டேட்டா ப்ரொடெக்ஷனுக்காக வந்து ஃபைல்ஸ் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கொள்றோம். சரியா? என்டி வைரஸ் அப்ப வைரஸை வந்து ஈக்கிற சாஃப்ட்வேர்ல வந்து
இப்ப நாங்க ஆன்டி வைரஸ் போட்டு சொல்றேன். இப்ப பிசிக்கு லேப்டாப்ஸுக்கு எல்லாம் வந்து ஆன்டி வைரஸ் போட்டுறேன். அப்ப அது என்ன செய்ய சொன்னா அதோட சாஃப்ட்வேர் அது வந்து வர வைரஸை வந்து டிடெக்ட் பண்ணி அந்த வைரஸஸை வந்து ரிமூவ் பண்ணும். இந்த வேலையில செய்யறதுக்கு இப்ப நாங்க எங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி எங்களோட யூஸுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி நாங்க யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஃபயர்வால் என்ன செய்ய சொன்னா அன்ஆத்தரைட் நெட்வொர்க் எக்ஸஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இப்ப பெரிய பெரிய இப்ப நெட்வொர்க்ல எல்லாம் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணும். இப்ப பெரிய நெட்வொர்க் சிஸ்டம்ல வந்து இப்ப மெயினா ஒரு சர்வர் சுவிட்ச் இருக்கும், அதோட வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆகிக்கும். அப்ப அந்த சேவருக்கு தான் நாங்க வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுக்க போறோம். அப்ப அதால வர அந்த நெட்வொர்க்ல வந்து என்ன சொல்லி தேவையில்லாத வைரஸ் அப்படி என்ன சரி வந்தா அது ஃபுல்லா அவ்வளவு சிஸ்டத்தையும் வந்து இம்பெக்ட் பண்ணும். அப்படி இல்லாம வர அந்த நெட்வொர்க்கால அன்ஆத்தரைஸ் எக்சஸ் அதெல்லாம் வராமிக்கிறதுக்கு வந்து நாங்க இதை வந்து ஃபயர்வாலை யூஸ் பண்றேன். அடுத்தது வந்து இன்ட்ரூஷன் டிடெக்ஷன். சரியா? இப்ப தேவையில்லாம வர அட்டாக்ஸ் அது இதுல இருந்து ஸ்பேம் அதுல இருந்து வந்து இது வந்து யூஸ் பண்ண இதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ண யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் தான் இன்ட்ரஷன் டிடெக்ஷன். அடுத்து வந்து ஸ்கிரீன் சேவர்ஸ், இமேஜ் அனிமேஷன் இது எல்லாம் வந்து காட்டுறதுக்கு சாரி இமேஜ் அனிமேஷன் இது எல்லாம் காட்டுறதுக்கு யூஸ் பண்ண ஸ்கிரீன் சேவர். சரியா? இதெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர். சரியா? இப்ப எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் செய்யறதுக்கு அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மாதிரி இங்க வந்து இந்த மாதிரி வெளியதில் இருந்து பாதுகாக்கிறதுல நான் செய்யறது இந்த மாதிரி யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ல வர. அடுத்து அக்யூரிங் சாஃப்ட்வேர். சரியா? இதுல வந்து கொமர்ஷியல் சாஃப்ட்வேர். இதுல வந்து இப்ப அக்யூரிங் சாஃப்ட்வேர்ல வந்து இப்ப கொமர்ஷியல் சாஃப்ட்வேர் நாங்க கட்டாயம் வந்து பேச்சஸ் பண்ணணும். பேச்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுது சாஃப்ட்வேரை வந்து ஃப்ரீயும் மீக்கி நாங்க பே பண்ணி யூஸ் பண்ண மாதிரி மீக்கி. சரியா? இது வந்து ஸ்டாண்ட் அலோன் ப்ரோக்ராம்ஸ். இது வந்து ஒரு சிங்கிள் டாஸ்க் ஸ்டாண்ட் அலோன் போல ஒரு சிங்கிளான ஒரு டாஸ்க்கை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து வந்து சாஃப்ட்வேர் சோர்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ். இப்ப நிறைய சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணி ஒரு பேக்கேஜ் ஆயிக்கு. இப்ப மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இப்ப நாங்க மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எல்லாம் ஃப்ரீயா இல்லை, நாங்க அது ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்ப மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ் எடுத்தா எங்களுக்கு வேர்ட் யூஸ் பண்ணோம் மேலும் எக்ஸல் யூஸ் பண்ணோம் மேலும் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணோம் மேலும் இப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜ் அது. அதான் நாங்க சில சாஃப்ட்வேர் சோர்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் ஒன்றோட ஒன்று ரிலேட்டடான மாதிரி இருக்கும். அடுத்து ஷேர்வேர் ட்ரையல் சாஃப்ட்வேர் தட் கேன் பி யூஸ்ட் பிஃபோர் பர்ச்சேசிங். சரியா? சல்லி கொடுத்து யூஸ் பண்ண ஒரு ஃபீச்சர்ஸ் தான் அதை வந்து ஷியாவியாண்டு செல்றது வந்து ஃப்ரீ ட்ரையல் மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு தேவைன்னு சொன்னா அதை வாங்கிடலாம் கொஞ்ச நாளைக்கு. இப்போ 7 days ஃப்ரீ ட்ரையல் அப்படி வாரே. இப்போ நாங்க எங்களுக்கு வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ண சொன்னா நாங்க அது கட்டாயம் பே பண்ணணும். ஆனா அது ஒரு ட்ரையலா எங்களுக்கு 7 days அப்படி இருக்கும், சாஃப்ட்வேரை பொறுத்திக்கும். அப்படி யூஸ் பண்ணி பார்க்குறேன். அடுத்து வந்து ஃப்ரீவேர். இது வந்து சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்ல இருக்கும். சில சாஃப்ட்வேருக்கு நாங்கள் பே பண்ண தேவையில்லை, நார்மலாக அவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண இயலும். சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணதுக்கு நாங்கள் வேறையா பே பண்ணணும் அப்படி இல்லை. இப்போ வேர்ட் அது இதில் யூஸ் பண்ணுன்னு சொன்னா அதுக்கு நாங்கள் கட்டாயம் பே பண்ணணும். ஆனால் இதில் அப்படி இல்லை. எக்ஸாம்பிள் சொல்றேன்டா, மைக் இது செல்லும் எங்களுக்கு என்ன லீபர் ஆஃபீஸ் ரைட்டர் அது செல்லும். அடுத்தது வந்து பப்ளிக் டொமைன் சாஃப்ட்வேர். இது வந்து சாஃப்ட்வேருக்கு வந்து எந்த ஒரு ஓனர்ஷிப் ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. நாங்கள் ஒரு சாஃப்ட்வேர் எடுத்தா அது கட்டாயம் வந்து அந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ண ஆளுக்குன்னு சொல்லி இதை யாரு கிரியேட் பண்ணோம் அவங்களுக்கு தான் அது ஓனே. அப்போ அதுல வந்து எங்களுக்கு வந்து கையடிக்கவோ அதுல சேஞ்ச் பண்ணவோ இல்லை. ஆனால் சிலதிக்கு ஃப்ரீயா லான்ச் பண்ணிக்கும் ஃபுல்லாவே. அப்படின்னா ஃபீச்சர்ஸை மட்டும் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணது வந்து ஃப்ரீவேயா. அப்படி இல்லாம ஃபுல்லா எங்களுக்கு எடுத்த அந்த சாஃப்ட்வேர் எங்களுக்கு தேவையான மாதிரி கோடையும் மாற்றிடும். அப்படி ஓனர்ஷிப் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம யூஸ் பண்ணது தான் பப்ளிக் டொமைன் சாஃப்ட்வேர். அடுத்தது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். software with source code available for modification and customization. இது ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான். இங்க வந்து எங்களுக்கு வந்து சோர்ஸ் கோடும் தர எங்களுக்கு தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாவே ஃப்ரீ. இப்போ ஃப்ரீ என்றாலுமே அதுலயும் வந்து 3
மூணுமாய்க்கு ஃபுல்லா அந்த இதை மட்டும் சாஃப்ட்வேரை மட்டும் சும்மா ஃப்ரீயா யூஸ் பண்ணாதிக்கு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணிக்கிற கோடையும் எங்களுக்கு தேவையான மாதிரி மாத்தி யூஸ் பண்ண மாதிரிக்கு ஓனர்ஷிப்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம சும்மா அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அது யாரு ஓனர் அப்படி ஒன்றும் இல்லாம எங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. பிரைவசி பிளகரிசம் அந்த மாதிரி இஷ்யூ ஒன்றும் இல்லாம யூஸ் பண்ணுங்க. இன்னும் சரி டவுட் இருந்தா கேட்கலும். நார்மலா நாங்க ரிவைஸ் ஒன்று பண்ணிட்டு வருவோம் பிள்ளை. நான் பார்த்தேன் கம்ப்யூட்டர் டிசைன்னா டேட்டாவை எக்ஸப்ட் பண்ணி ப்ரொசஸ் பண்ணி அதை ஒரு இன்ஃபர்மேஷனை மாற்றி ஒரு தேவையான மாதிரி அதை யூஸ் பண்ணுங்க. இதை செய்யற வேலைக்கு தான் நான் சொல்லுங்க கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு. சும்மா ஒரு வேலையை எடுத்துட்டாலுமே கட்டாயமே ஒரு ப்ரொசஸ் நடக்கணும். நடந்துதான் அதை ஒரு வேல்யூபிளானி தான் மாறுது. இப்ப சும்மா சொல்லுவோம் இப்ப சோறு அரிசி இப்ப சோறு ஆகணும்னு சொன்னா அதுக்கான ப்ரொசஸ் நடந்தா தானே அது சோறா மாறும். அந்த மாதிரி தான் இப்ப எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே அதுக்கான ப்ரொசஸ் நடந்தா தான் அது ஒரு வேல்யூபிளான ஒன்றா மாறும். மாதிரி கம்ப்யூட்டர் எவல்யூவேஷன் நாங்க பார்த்தேன். ஃபர்ஸ்ட்டுக்கே கவுண்டிங் டிவைஸ் அபாக்கஸ், அப்புறம் பஸ்கலைன், லீபின்ஸ் கால்குலேட்டர், ஜெக்வாட்லூம், அனலிட்டிக்கல் இன்ஜின் பார்த்தேன். மார்க் பண்ண கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தேன். இப்படி இப்படி நான் டெவலப் ஆயிட்டு போறது பார்த்தேன். அடுத்து கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்ஸ் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல வெக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணேன். செகண்ட் ஜென்ரேஷன்ல டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணேன். போக போக ஒரு ஜென்ரேஷன்ல மோடிஃபை ஆகி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே போனேன். அப்படி சைஸ் குறைஞ்சு அதுகிட்ட போக போக அதோட கெப்பாசிட்டி கூடின பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கூடி கூடி அந்த ஒன்றை விட ரெண்டுல கூடி அப்படி கூடி கூடி அஞ்சாவது வர போக்குல ஃபுல்லாவே இம்ப்ரூவ் ஆனேன். சரியா? அடுத்தது கம்ப்யூட்டர்ஸை என்னோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தேன். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் இப்படி பார்த்தேன். சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் மிச்சம் பேசி இது எல்லாம் யூஸ் பண்ணுது. வெதர் ஃபோர்காஸ்டிங் எல்லாம் யூஸ் பண்ணுது. மெயின் ஃப்ரேம்ன்றது நான் பார்த்த பேங்க்குகளை யூஸ் பண்ணுது. மினி கம்ப்யூட்டர்ஸும் பேங்க்குகளை யூஸ் பண்ணுங்க. ஒரு நெட்ஒர்க் பண்ணி நிறைய கம்ப்யூட்டர்ஸை ஒரே டைம்ல பேரலல் ப்ராசஸிங்ல யூஸ் பண்ண மாதிரி பார்த்தேன். மைக்ரோ கம்ப்யூட்டருங்கிற பர்சனலைஸ் இதுல யூஸ் பண்ண மாதிரி பார்த்தேன். அடுத்த டெக்னாலஜி வைஸா அனலாக் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தேன், டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தேன், ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தேன். அனலாக் கண்ட போக்கல கண்டினியூஸ் டேட்டா. சரியா? கண்டினியூஸ் டேட்டா வச்சு ஃபுல்லா சரியா அக்யூரேட்டா காணாது, நார்மலா காணு நாங்களா பாக்குற மாதிரி வோல்டேஜ் பாக்குற அந்த மாதிரி பார்த்தேன். அதிலே டிஜிட்டல் ஃபார்மட் பாக்கு வோல்டேஜ் இப்போ ஒரு சென்சரை வச்சோ இதை டிரெக்டா வச்சா அது டிரெக்டா அதே கவுண்ட் பண்ணி செல்லும். சரியா அக்யூரேட் அந்த மாதிரி டிஜிட்டல் பார்த்தேன். பிசிஜி மெஷின்ஸ்ல ரெண்டையும் அனலாக் டிஜிட்டல் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி பார்த்தேன். அந்த வேவ்ஸை கொடுத்து அதை டிஜிட்டலா ஃபைனலா கால்குலேட் பண்ணி டிஜிட்டல் வேல தர மாதிரி பார்த்தேன். அடுத்தது சைஸ் இது பார்த்துருந்தேன். அடுத்தது கம்ப்யூட்டரோட சிஸ்டமா ரன் ஆகுன்னா மெயினா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, யூசர்ஸ் இந்த 4 கம்போனன்ட்டும் யூஸ் ஆகி தான் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ரன் ஆகுது. நாங்க பார்த்தது எக்ஸாம்பிளோட பார்த்தேன். ஹார்ட்வேர்ண்டா டச் பண்ணீங்களோ பாக்கியலும், சாஃப்ட்வேர்னு சொன்னா டச் பண்ணல அதோட செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டாஸ்கேம் ஒரே டிவைஸ்ல எங்களை செய்யலுமான மாதிரிக்கு இப்படி பார்த்தேன். டேட்டான்னு சொன்னா ரோஃபெக்ட்ஸ் அதுக்கு ஒரு ப்ராப்பர் மீனிங் இருக்காது. அது ப்ராப்பர் மீனிங்கா மாத்து ப்ரொசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனா மாறின பொழுதுதான். அப்ப யூசர்ஸ் அப்ப இதோட இன்டராக்ட் ஆகுது நாங்க எல்லாரும் யூசர்ஸ் தான். இந்த நாலும் சேர்ந்துதான் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமா இருக்கு. அடுத்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சைக்கிள். இன்புட் நடக்கணும். அதுக்கு பிறகு அது ப்ரொசஸ் ஆகி வர அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணுற மாதிரி. இப்போ நான் பின்னுக்கு ஸ்டோர் பண்ணதுக்கு யூஸ் பண்ண டிவைசஸ் இதெல்லாம் பார்த்தேன். இப்போ ப்ரொசஸிங் ஸ்பீடை எஃபெக்ட் பண்ண ஃபெக்டர்ஸ், ரெஜிஸ்டர்ஸ் அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி, மெமரி அண்ட் கம்ப்யூட்டிங் பவர், கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கிற இன்டர்னல் கிளாக் அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி, பஸ் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ப்ரொசஸிங் ஸ்பீட் எஃபெக்ட் ஆகும். ஹார்ட்வேர் டிவைசஸ் பார்த்தேன். ப்ரொசஸர், மெமரி,
இன்புட் அவுட்புட் ஸ்டோரேஜ் இதெல்லாம் பார்த்தேன். ப்ரொசஸிங் டிவைசஸ்ல வந்து இப்ப நான் பாக்குற இப்ப ஒரு கால்குலேஷன் செய்யறதுக்கு இப்ப நான் பார்த்த ஒரு எவரேஜ் கான்ட்ரிபியூஷன்னா இன்புட்டா கொடுக்குற அது அவுட்புட்டா எடுக்கிறேன்னு சொன்னா அந்த கால்குலேஷன் நடக்கிற கூட்டுற பிரிக்கிற அப்படி இதெல்லாம் நடக்கிற வந்து ப்ரொசஸிங் டிவைசஸ்ல தான். சரியா? அதுல வந்து மைக்ரோ கம்ப்யூட்டர் ப்ரொசஸர், ரிஸ்க் ப்ரொசஸர், அது ஆர்ஐஎஸ்சி ப்ரொசஸர், பெரலல் ப்ரொசஸிங், இது ஒரு மெத்தட் இதெல்லாம் பார்த்தேன் நாங்க. அடுத்தது இன்புட் டிவைசஸ் கீபோர்ட்ல இருக்கிற ஒவ்வொரு கீஸ் ஃபங்க்ஷனல் கீஸ் இப்படி கீஸ் எல்லாம் பார்த்தேன். மவுஸ்ல வேற ஒவ்வொரு வகை கீ ஆஹ் அதுல இப்ப கேபிளோட கனெக்ட் பண்ண மைக்கி கேபிள் இல்ல மைக்கி அப்படி நிறைய பார்த்தேன். மவுஸ்ல சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண மைக்கி ஏகோனமிக்ஸ் பார்த்தேன். இப்ப கம்ப்யூட்டரை வந்து நாங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணதால வர ப்ராப்ளம்ஸ் அதால வர கம்ஃபர்ட்டை நாங்க இப்படி மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தேன். அப்ப ஹேண்ட் ஒன்ல யூஸ் பண்ணுங்க இன்புட் டிவைசஸ் ஹேண்ட்ஸை வச்சு யூஸ் பண்ணது டிரெக்டா கையில வச்சு யூஸ் பண்ண மாதிரி ஸ்டைலஸ் பென் ஏடிஎம் மிஷின்ஸ்ல இப்படி யூஸ் பண்ணுங்க டச் ஸ்கிரீன் எல்லாம் பார்த்தேன். அடுத்தது வந்து ஒப்டிக்கலை வச்சு இன்புட் எடுக்குங்க பார்கோட் ரீடர் இமேஜ் ஸ்கேனர் ஒப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் இதெல்லாம் பார்த்தேன். அடுத்தது வந்து மைக்ரோஃபோன் வந்து நாங்க வந்து எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணிடலாம் எங்களுக்கு. அப்ப இது வந்து ஒரு இன்புட் டிவைஸ் நாங்க ஆடியோவை இன்புட்டா கொடுக்குறோம். அது கொடுக்கறது வந்து நாங்க அனலாகா கொடுக்கறது வந்து டிஜிட்டலா கன்வெர்ட் ஆகி கேட்கும். அது கேட்கறது வந்து அவுட்புட்ல வர நாங்க இன்புட்டா வாய்ஸா கொடுக்கறது வந்து மைக்ரோஃபோன்ல தானே நாங்க இன்புட்டா கொடுக்குற மைக்ரோஃபோன் இன்புட் டிவைஸா வர. அடுத்தது அவுட்புட் டிவைஸ்ல மானிட்டர் கிராஃபிக் ப்ளோட்டர் பிரிண்டர் இது பார்த்தேன். மானிட்டர் வந்து சும்மா டிஸ்பிளே பண்றது. கிராஃபிக் ப்ளோட்டர்ன்றது பெரிய பெரிய நான் வந்து இதுல யூஸ் பண்ணுது மெப் அதுல பிரிண்ட் பண்ணுது பெரிய பெரிய பேனர்ஸ் அப்படி பிரிண்ட் பண்ணுது இதுல எல்லாம் யூஸ் பண்ணுது கிராஃபிக் ப்ளோட்டர். அடுத்து பிரிண்டர் வந்து பிரிண்ட் பண்ணுது நார்மலா நாங்க யூஸ் பண்ண ஒவ்வொரு ஜாய் டைப் ஒவ்வொரு சைஸ்ல இம்பெக்ட் நான் இம்பெக்ட் எல்லாம் பார்த்தேன். மானிட்டர்ல வந்து மெயினா சிஆர்டி மானிட்டர் ஃபிளட் பேனல் மானிட்டர்னு சொல்லிக்கு. அடுத்தது கலர் டிஸ்பிளே வச்சு மானிட்டரை டிவைட் பண்ணுது மோனோக்ரோம் கிரே ஸ்கேல் கலர் மானிட்டர். இப்போ மோஸ்ட்லி கலர் மானிட்டர் தான் யூஸ் பண்ணுவேன் பார்த்தேன் நாங்க. மானிட்டரை வந்து நாங்க வந்து சூஸ் பண்ணது சொன்னா அதோட சைஸ் ரிசல்யூஷன் ரீஃப்ரெஷ் ரேட் பிச் இதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். அடுத்தது அவுட்புட் டிவைஸ் இதுல வந்து டேட்டா ப்ரொஜெக்டர்ஸ் பார்த்தேன். நாங்க வந்து ப்ரொஜெக்டர்ல வந்து கனெக்ட் பண்ணி அதுல பெருசா அவுட்புட் பாக்குறது. அடுத்தது வந்து சவுண்ட் சிஸ்டம் வந்து சவுண்ட் சிஸ்டத்துல வந்து இதுல ஃபுல் அவுட்புட் டிவைஸ் இல்லைன்னு சொன்னா ஸ்பீக்கரா இல்ல அவுட்புட் டிவைஸ் அடிக்கணும். சரியா? மியூசிக் வீடியோ கான்ஃபரன்சிங் இது எல்லாத்துக்கும் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். பிரிண்டர் வாங்க போல நாங்க கன்சிடர் பண்ணோம். அந்த மாதிரி இமேஜ் குவாலிட்டி மெயின்டைன் காஸ்ட் இனிஷியல் காஸ்ட் அது ஃபாண்ட் அது பிரிண்ட் பண்ணி வர அந்த சும்மா ஃபாண்டா இருந்தாலும் அதோட குவாலிட்டி பார்க்கணும். பிரிண்ட் ஆகிற ஸ்பீட் பார்க்கணும். ஃப்ளோட்டர்ஸ் பார்த்தேன். அடுத்து ஸ்டோரேஜ் டிவைசஸ்ல வந்து மெயினா நான் சொன்னேன் பிரைமரி செகண்டரி அண்டிக்கு அதுல நாங்க இங்க கன்சிடர் பண்ண செகண்டரியா மட்டும்தான் சிலபஸ்ல தம்பிக்கு. செகண்டரியில வந்து மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அதுல நான் பார்த்து மேக்னெட்டை வச்சு ஸ்டோர் பண்ணுவேன் ட்ரக் செக்டர் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுற மாதிரி. இதோட கால்குலேஷன் பார்ட் ஒன்றும் பார்த்தேன். என்ன சரி விலங்காட்டி வாட்ஸ்அப்ல கேளுங்க. அடுத்தது வந்து ஃப்ளாப்பி டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் இது பார்த்தேன். இதுல சொல்லி கொடுப்போம். ஃப்ளாப்பி டிஸ்க்ல வந்து ஸ்பின்ஸ் எட் அபவுட் 300 ரிவல்யூஷன்ஸ் பெர் மினிட் அப்படின்றா ஒரு மினிட்ல வந்து அது வந்து 300 தடவை சுத்துறாம். ஆர்பிஎம்ன்றது ரிவல்யூஷன்ஸ் பெர் மினிட். சரியா? எத்தனை தடவை ஸ்பின் ஆகுதுன்றது அதுக்கேற்ற மாதிரி அது டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். அது ஹார்ட் டிஸ்க் பார்த்தேன். இந்த ஹார்ட் டிஸ்க் ஃப்ளாப்பி டிஸ்க் இதுல எல்லாம் தான் நாங்க இந்த ட்ரக் செக்டர் மெத்தட்ல தான் நீங்க வந்து எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி இருக்கும். சரியா?
அடுத்து ஆப்டிக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ். இதுல வந்து நாங்க சிடி ரோம், டிவிடி ரோம் இதுகள் பார்த்தேன். அடுத்தது வந்து solid ஸ்டேட் ஸ்டோரேஜ். இதுல வந்து நாங்க இன்டிகிரேட்டட் சர்க்யூட்ஸை யூஸ் பண்ற மேக்னெட்டிக் டிஸ்க்கு பதிலா இங்க volatile மீக்கி நான் volatile மீக்கி இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. கிளவுட் ஸ்டோரேஜ் இங்க வந்து நாங்க வந்து இன்டர்நெட் சர்வீஸை யூஸ் பண்ணி ஆன்லைன்ல ஸ்டோர் பண்ணுங்க மாதிரி ஒன் டிரைவ்ல யூஸ் பண்ண மாதிரி. இதுல ரெண்டு டைப் இருக்குன்னு பார்த்தா மேனேஜும் அன்மேனேஜும். இப்போ டிஸ்க் பெர்ஃபார்மன்ஸை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு 4 மெத்தட் பார்த்தேன். கிளீனிங் அப் அன்இன்டெட் ஃபைல்ஸ், தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுங்க, டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணுறேன் இந்த மாதிரி. டிஸ்க்லைக்கு எரர்ஸை வந்து ஸ்கேன் பண்ணுறேன். அடுத்து வந்து டீஃப்ராக்மெண்டிங்க டிஸ்க்ல வந்து ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் வந்து இல்லாமல் ஃப்ராக்மெண்டேஷன் வர அதை வந்து இல்லாமலாக்கி அது எஃபிஷியண்ட்டாக கூட்டுற மாதிரி பார்த்தேன். ரெண்டு மெத்தட் இதில் இன்டர்னல் டீஃப்ராக்மெண்டேஷன், எக்ஸ்டர்னல் டீஃப்ராக்மெண்டேஷன். அடுத்தது வந்து ஃபைல் கம்ப்ரெஷன். ஃபைலை வந்து நாங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணி அதோட சின்ன ஒரு ஸ்டோர் சின்ன ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுற மாதிரி நான் பார்த்தேன். பெரிய அளவு டேட்டா இல்லை சாரி, பெரிய அளவு அதுக்கு கெப்பாசிட்டி போகாமல் சின்ன அளவு இடத்துல ஸ்டோர் பண்ணுற மாதிரி. அடுத்தது கம்ப்யூட்டரையும் எக்ஸ்டர்னல் டிவைசஸையும் கனெக்ட் பண்ண போர்ட்ஸ் பார்த்தேன். மெயினாக நிறைய போர்ட்ஸிக்கு RJ45 HDMI இப்படி நிறைய போர்ட்ஸிக்கு இப்படி கனெக்ட் பண்ணு. நான் போர்ட்ஸில் தான் இந்த டிவைசஸையும் கேபிளை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவேன். அடுத்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸில் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேரும் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிஸ்டம் வந்து ஹார்ட்வேர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. அடுத்தது வந்து அப்ளிகேஷன் எங்கள்கிட்ட யூசர்கிட்ட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணது நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு செக்யூரிட்டி மெயினாக செக்யூரிட்டி விஷயங்களை யூஸ் பண்ணுங்க. டிலீட் ஆனது எடுக்கிறது, அடுத்து ஆன்டிவைரஸ் ப்ரொடெக்ஷன், ஃபயர்வால் இந்த மாதிரி விஷயங்கள்ல யூஸ் பண்ணுது. அடுத்தது வந்து சாஃப்ட்வேர்ல வந்து கமர்ஷியல் சாஃப்ட்வேர், ஷேர்வேர், ஃப்ரீவேர், பப்ளிக் டொமைன் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இதுகள் பார்த்தேன். ஃபுல்லாக இவ்வளோ தான் பார்த்தேன். அடுத்த கிளாஸ் வந்து இதை கண்டினியூ பார்ப்போம். என்ன சரி டவுட் இருந்தால் கட்டாயம் கேளுங்க. சமரியா நாங்கள் இதெல்லாம் பார்த்திக்கி